ஐயா வணக்கங்கய்யா. சிவகுமார் வணக்கம். அப்புறம் இந்த நான் இன்னும் நல்லா அடி வாங்கணுங்க. அது வாங்கினா தான் அது மறையும். இன்னும் நல்லா எனக்கு அடி வாங்கணும் போல, இன்னும் துன்பம் வரணும் போல, அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அது போகவே மாட்டேங்குது அப்படின்னாங்க. சரி, அனுபவிச்சுட்டு போட்டோம் துன்பம். என்ன நான் இருக்குதுனாவே துன்பம் இருக்கும், துன்பம் இருக்குதுனாவே நான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. துன்பம் நானை அனுபவிச்சுட்டு அப்புறம் நானை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அதை கண்டுக்காத. உன்னை சுத்தி எல்லாமே நடக்கும். நீ வெறும் அறிவு அப்படிங்கும்போது அது அப்படித்தானே இருக்குங்கிறத இவங்களால அக்செப்ட் பண்ணுங்களேன். இவங்களுக்கு என்னன்னா அந்த இல்லற தர்மத்தையும் துறவர தர்மத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. இந்த நானுடைய விளையாட்டு தானே இந்த துறவர தர்மம் இல்லற தர்மம் எல்லாமே. நான் அற்ற தன்னுடைய நம்ம சொரூபத்துல எதுவுமே இல்லையில, எந்த தர்மமுமே இல்லையில, அது ஒண்ணுதானே இருக்கு இல்லைங்களா? அதுதானே முடிவான. இதே அங்கார விளையாட்டு தானுங்கிற இந்த வாச அது என்ன தர்மங்க, ஏன்னா வர்ணாசிரம் தர்மம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க. அஷ்டவக்ர கீதையில அது வரும் பாருங்க. இது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஆசிரம தர்மமும் உனக்கு இல்லைன்பாங்க. இல்ல ஆமா, ஜனகர் நான் மன்னன், நான் சத்திரியன் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவரு அது பிராரப்தத்தினால அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான கதாபாத்திரத்துல அது மன்னனா இருந்தாலும், ஆனா எதை அறியணுமோ அதை அறிஞ்சதுனால பிராமணனும். அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த விதமான ஆசிரம தர்மமும் இல்ல. ஏன்னா அது முழுக்க முழுக்க அறிவின் சொரூபமாவே இருக்கு. ஆமா, அதுக்கு உருவம் கிடையாது, மொழி கிடையாது, ஒன்றும் கிடையாது, உணர்வு மாத்திரம்தான். இல்லற தர்மம் துறவர தர்மம்னாவே அதே ஒரு அங்காரோட விளையாட்டு தானே. அங்காரத்தோடைய ரெண்டு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் மாதிரி ஆயிருது இல்லைங்க. கதாபாத்திரம் தானே. கதாபாத்திரம் தானே சொன்ன மாதிரி. அதுவும் அங்க நான் துறவர நான் இருக்கு, இங்க இல்லற நான் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க சட்டம் போட்டிருக்கேன், அங்க கோட் போட்டிருக்குங்கிற மாதிரி. இல்ல, இதுல என்ன நடக்குதுன்னா இப்ப புரிஞ்சிருது. இப்ப எல்லாருக்குமே சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன், இவங்களுக்கும் சொல்றேன், எல்லாருக்குமே புரியுது. புரிஞ்சதுக்கு அப்புறமும் எஞ்சி இருக்கிற காலம் இல்லற தர்மத்துல தானே கடக்க வேண்டியது இருக்கு. அப்படித்தானே இருக்கு இல்லையா? அப்ப இவங்களுக்கு இந்த எஞ்சி இருக்கிற ஞானம்னா என்ன, நான் யார் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சாலும் கூட, நான் சொரூபம் அப்படின்னு அந்த அறிவுக்கு ஆத்மாவுக்கு புரிஞ்சாலும் கூட, அந்த இல்லறத்துல போய் திருப்பி ஈடுபடுற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த எஞ்சிய காலம் நடைபெறணும் இல்லையா? உடல் இருக்கிற வரைக்கும் விவகாரம் பண்ணணும் இல்லையா? அந்த விவகாரத்தை இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நழுவிட்டேங்கிறாங்க. அப்ப பகவான் ரமணர்ல இருந்து இது போன்ற பெரும் ஞானிகள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்படின்னா துறவரம் மேற்கொண்டாலும் கூட புற காரியங்கள் அவங்களுக்கு என்னவா இருந்திருக்குன்னா அதுவும் பகவத் நிமித்தமா இந்த ஞானத்தை வலியுறுத்தி ஞானமாவே வாழ்ந்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உபதேசிச்சும் இருந்திருக்கிறாங்க. அப்ப புறத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் பிராரப்தத்துல இந்த ஞானத்தையே உபதேசிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கிறதுனால அது ஏதோ நழுவாத மாதிரியும், இந்த கிரகஸ்தனா இருக்கிறவன் தனக்குள்ள ஜீவன் முக்தனா இருந்தாலும் படாம இருந்தாலும் புற காரியங்கள்ல ஈடுபடுறதுனால அந்த துவைதம் இருக்கணும், இருந்தாதான் புற காரியம் செய்ய முடியும். அப்படி செய்யறதுனால எனக்கு அது எப்பயுமே நான் பிரம்மமாவே இல்ல, எனக்கு அந்த பிரம்ம நிஷ்டனா சதா நான் இருக்கணும், அப்படித்தானே அது கரெக்ட், அப்ப நான் நழுவிடுறேன்ல அப்படி என்ற கருத்தை எல்லாருமே முன் வைக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு புரியுது பாத்தீங்களா? இங்க உள்ள அதுவாதான் இருக்குது. இது இல்லறமும் சரி துறவரம் எல்லாமே ஒரு நிலை தானே, அது ஒரு கேரக்டர் மாதிரி தானே, அது ஒரு அகங்காரம் மாதிரி தானே அப்படின்னு சொல்லப்படுது. போயிட்டோம்னால அங்கேயும் சில செயல்களை பிராப்த பிரகாரம் செஞ்சுதான் ஆகணும். அங்கேயும் சில அது என்ன அதை ஒட்டி வர்றதுனால இதான ஒழிய அங்கேயுமே அந்த நானை பயன்படுத்தி செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுதான் ஆகணும் நம்ம, இல்லைங்களா? ஆமா, அதாவது நீ ஜீவன் முக்தனா ஆனாலும் கூட சரீரம் உள்ளவரை அந்த பிராரப்தத்துல ஏதாவது செய்யணும் நிகழ்த்தணும் இந்த சரீரத்தை வச்சு நீ இருந்ததுன்னா அது அந்த எஞ்சிய காலம் நடந்துதானே செய்யுது. ஆமா, பகவான் ரொம்ப சிறு வயதிலேயே அந்த நிலைய கைவல்யமா அவருக்கு பிரம்ம பதவி கிடைச்சாலும் கூட மேற்கொண்டு அவர் அந்த நிலையிலேயே இருந்துகிட்டு வரவங்களுக்கு சொல்லிக்கிட்டு பாக்குறவங்களுக்கும் அந்த உதாரண புருஷனா அந்த இடத்துல உட்காந்து
அப்புறம் அது இல்லாம சின்ன சின்ன வேலைகள், உடலால செய்யக்கூடிய சின்ன சின்ன காய்கறி நறுக்கி கொடுக்கறது, ஒரு கிரிவலம் போறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. சரிங்கய்யா, இப்ப வந்து ரமணர் வந்து இப்ப அந்த மாதிரி ஆசிரமத்துக்கு வராம இல்லற இந்த சன்னியாச தர்மத்துக்கு வராம திடீர்னு அவங்க அப்பா வேலையே கிடைச்சு படிச்சு அங்க ஒரு ப்ரொஃபஸர் ஆயிட்டாருன்னு வைங்க. அப்படிங்கும் போது அவருக்கு அந்த அந்த உணர்ந்த நிலையில் இருக்கிறவங்க எந்த வேலையை செஞ்சாலும் அந்த பூர்ணமா தான் இருப்பான் இல்லைங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த இடத்துல வந்து அவரு ஆபீஸ் போவாரு, எல்லா வேலையும் செய்வாரு. இப்ப ஜனகர மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாலும் அவர் நழுவிட்டுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அவர் அந்த பூர்ணத்துல இருந்துட்டு அவர் வந்து நம்ம எல்லா வீடியோலயும் சொல்றோம். புரிஞ்சுல எது செஞ்சாதான் என்னன்னு கேக்குறோம். இல்ல இப்ப இந்த புரியாத ஆளுதான் வந்து துறவரத்துக்கு போனாலும் சரி இல்லறம் போனாலும் சரி அங்க ஒரு நாணை உற்பத்தி பண்ணிக்குவான் இல்லைங்களா? அந்த நான் இருக்கிறதுனால இங்க இல்லறம் நான் ஒண்ணு ஏற்படுத்திக்குவான், அங்க போனா துறவரம் நானு நான் சன்னியாசம் நானுங்கிற ஒண்ணு ஏற்படுத்திக்குவான். அந்த நாண இல்லாமைங்கிற உணர்ந்தவங்க வந்து எங்கிருந்தாலும் பூர்ணமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வெளி வேலைங்கிறது ஒரு விஷயமே இல்லை இல்லைங்களா? பாதிக்காது அவங்கள. ஆமா, கதாபாத்திரம் நான் இல்லை அப்படிங்கிற போது அவங்களுக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் பொய் அப்படிங்கறதோட அது தற்காலிக சத்தியம். கனவு பொய் தான், ஆனா அதுல ஏதாவது நடக்கும்போது அந்த நிகழ்வு பாதிக்குது அந்த நபரை, கனவுல இருக்கிறவரை. அந்த மாதிரி இது மனதை பாதிக்குமே தவிர உள்ள ஆன்மாவை டச்சே பண்ணாது. இப்ப ஏனுங்கய்யா, இப்ப நம்ம இதை உண்மைன்னு நினைச்சிருக்கிற மாதிரி கனவுல ஒரு நான் வந்து அந்த கனவு காட்சியில உண்மைன்னு நினைக்குது. இப்ப ஞானிகளுடைய மனதில் அவங்களும் இப்ப தூக்கத்துல தன்னை மறந்து கனவு காணும் பொழுது அவங்களும் அந்த கனவுல வரக்கூடிய இன்ப துன்பத்துக்கு ஆட்படுவாங்களா? இல்ல அந்த கனவுலையும் கண்டுட்டு இருக்கிறத நான் தாங்கிற அந்த விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்குமா கனவுல? இல்ல, ஞானிக்கு கனவே வராது. ஓ, கனவுங்கிறது அறிவு வந்து எண்ணத்தை விருத்தி பண்றது. இந்த இருக்கிறவங்களுக்கு தான் தூக்கத்திலயுமே ஒரு இன்னாத ஒண்ணு உற்பத்தி பண்ணிடுது. ஆமா, இங்க வந்து கனவு வராது, இது முழு விழிப்பா தான் இருக்கும். அப்ப எப்படி தூங்குறாங்களே அப்படின்னா சரீரம் அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்குது, சரீரத்தை ஓரமா வச்சுட்டா அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்குது. அது உணவு கொடுக்கணுமா உணவு கொடுக்குறாங்க, அது பாட்டுக்கு இருக்கு. இது பூரணமா விழிப்புலயே தான் இருக்கும். இப்ப அவங்களுக்கு வந்து கனவுன்னே ஒரு டாபிக் இருக்காது இல்லைங்களா? ஏன்னா கனவு வந்துட்டாவே ஏன் இருக்காது அப்படின்னா தூக்கம்னு ஒண்ணு இருக்காது. தூக்கம்னா சரீரம் ரெஸ்ட் எடுக்குது. இப்ப ஞானியும் தூங்குறாரு, பக்கத்துல ஒரு சாமானியனும் தூங்குறான்னு வச்சுக்கலாம். இப்ப ஞானிக்கு வந்து நான் இருக்கிறேங்கிற உணர்வு எப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்கும், அது சாஸ்வதமாவே இருக்கு. எல்லாம் அது காலத்துக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன். ஏன்னா மனம் இருக்கிறவங்களுக்கு தான் காலத்துக்கு உட்பட்டவங்க. அப்ப இதெல்லாம் மனதை கடந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து காலமே கிடையாது. அப்ப அவங்க அந்த உணர்வு எப்பயுமே இருக்கும். சரீரம் வந்து புற வேலைகள் செய்தாலும் அதுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை இல்லையா? அந்த ரெஸ்ட்ல அது இருக்குமே தவிர அங்க உள்ள இருக்கிற அந்த சித்து வந்து அறிவு வந்து சுத்த அறிவு வந்து எண்ணங்களை விருத்தி பண்ணாது. எண்ணங்களை விருத்தி பண்ணாதானே அது கனவா வரும். ஆமா ஆமா ஆமா. அதுல போய் ஐக்கியமாயிருது, அது ஒண்ணு. ஆனா அந்த மாதிரி எண்ணத்தை விருத்தி பண்ணாது. இவங்க வாழ்ற காலத்திலேயே இவங்களுக்கு விவேகம் எப்படி கிடைச்சிருக்கும்னா சரீரத்தை பத்தின பிரஜையே இருக்காது. நான் சரீரம் அப்படிங்கிற மாதிரியான நினைவுகள் இவங்ககிட்ட இருக்காது, அழிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து எண்ணங்கள்னால நான் இன்னார் அது இது அப்படிங்கிற மாதிரியான அந்த தொடர் சிந்தனை இருக்காது. ஏன்னா எல்லாம் கீழே விழுந்துரும். கீழே விழுந்துரும்னா அது வராது, எழாது. அப்படி இருக்கிற நிலையில இருக்கிறவங்களுக்கு விழித்த நிலையில் உறக்கமாகவும் உறக்க நிலையில் விழிப்பாகவும் ஞானி இருப்பான் அப்படின்னு ஒரு ஸ்டேட் சொல்லுவாங்க. அப்ப முடிச்சிட்டு இருக்கும் போது எதனுடையும் தொடர்பு இல்லாம எதை பத்தியும் சிந்திக்காம அப்படி இருக்கிறது தூக்கத்துக்கு சமானம். அது விழித்த நிலையில் தூக்கம். தூங்கும் போது உலகமே தூங்குது, எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத அவங்க விவரிக்கிறாங்க. அப்ப உறக்க நிலையில் விழிப்பாகவும் இருக்கும் அப்படின்னா அப்ப சதா ஒண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த இருப்பு மாத்திரமா அது இருக்கு, சுத்த அறிவு. தூங்குறதே கிடையாது, தூக்கமே இல்ல. வெரி குட். ஏன்னா அது ஏன் பாருங்க, ஒரு சாமானியன் உணரணும்னா தூக்கத்திலையும் ஜீரணம் நடக்குது, தூக்கத்திலேயே அது நிக்காம வேலை செஞ்சுட்டு தானே இருக்கு, மூச்சு விடுது. தூக்கத்துல இருக்கிறதுனாலதான் தூக்கம்னு ஒண்ணு இருக்கிறத அது சொல்லுது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது இல்ல. தன்னிலை, இந்த அகங்கார நினைப்பு இல்லாம போயிடுது. அதனால இந்த உலகம் தெரியாம போகுது. அதுக்கு பேரு தூக்கம்னு வச்சுக்கிட்டோம். ஆமாங்க.
இவங்க இந்த இந்த இன்னாரா ஒண்ணு செயல்படுற இந்த பாவம் அறிவுல போயிடுது. நான் இன்னார் அப்படிங்கிற அகங்கார பாவம் கீழே விழுந்தது உடனே சரீரம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. சரீரம் இருக்கிறது தெரியலன்னு உலகமும் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் அதுக்கு பேர் தூக்கம்னு வச்சுக்கிறோம். ஆனா இதெல்லாம் விழுந்தாலும் கூட உள்ள அந்த ஆதார அறிவு இயங்கிட்டே தானே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இந்த உடல்ல சலிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. மூச்சு காத்து மேலையும் கீழையும் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கு. அது உணர்வா உள்ள இருப்பா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா, இருக்கிறனாலதானே அது ஒண்ணுமே தெரியல. அதுவும் பாத்தீங்கன்னா இருக்கைங்கிற நிலையில அது இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருந்துகிட்டே இருக்கும் போது அது சதா விழிப்புல தான் இருக்கு. அந்த நிலையில தான் ஜீவன் முக்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கனவே வராது. ஏன்னா எண்ணமே வராது. எண்ணங்களுக்கு அங்க வழி இல்லை. இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் விருத்தி எல்லாம் வரும். அந்த இன்னும் இருக்கிறத விட்டவங்களுக்கு, அந்த இருப்பா இருக்கிறவங்களுக்கு அந்த அது இன்னாருங்கிற அந்த எண்ணமே இல்லாதனால அவங்களுக்கு எந்த காட்சியுமே பெருசா வராது. இப்ப 2 பேர் பேசிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னா அதுக்கு அது பதில் சொல்லும். அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணும். பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்னா அதோடைய சொந்த நிலைக்கு போயிடும். பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அதோடைய இயல்பே அதுதானே, இந்த இருப்பு மாற்றம் தானே. அது இயல்பா இருக்கிறதுனால அது முயற்சி செஞ்சு இந்த இடத்துல போய் கான்சியஸா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் எல்லாம் பண்ணி இருந்தா அங்க ஒரு நபர் இருக்கிறாருன்னு அர்த்தமாயிடும். ஞானத்தை மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு எண்ணம் தொத்திரும். அங்க அப்படி இருக்காது. பேசி முடிக்கிறோம், பேசி முடிஞ்சிருச்சுன்னா அது பாட்டுக்கு அதோட இயல்புக்கு போயிடும். அது இயல்பு தானே, அது பாட்டுக்கு இருப்பா இருக்கிறது தானே, அது பாட்டுக்கு அங்க போயிடும். இங்க பேச்சு இல்லைன்னா பேச்சு இல்லை. யாராவது பேசுபவரா மாறினா இது என்னவா பண்ணும், அவங்களுடைய பாவத்துக்கு அவங்களுக்கு அது பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும். அவங்க நிலையில இருந்து அவங்களுக்கு பதில் சொல்லுமே தவிர, அதாவது அவரையும் இதையும் கம்பேர் பண்ணி அங்க 2 இருக்கிற மாதிரி பாவமே இருக்காது. அதுக்குள்ள அது நடந்து முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதனால அங்க தனியா ஒண்ணும் இவங்களுக்கு தெரியாது. அப்படிதான் சரீரத்தை அந்த அறிவு பிடிச்சு இயங்கிட்டு இருக்குது இல்லையா. விழிப்பு நிலையில ஜாக்கிரதையில நடக்கிறாங்க, போறாங்க, எல்லாம் வராங்க இல்லையா. அந்த நிலையிலேயே கை கால அசைச்சு விவகாரம் பண்ணாலும் இவங்க சதா விழிப்பு மாத்திரமா தான் இருப்பாங்க. அந்த உணர்வு மாத்திரம் தான் உண்மை, அது மாத்திரம் தான் இருக்கு. மற்றது எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் மாயி. ஆமா, இப்போ நம்ம தூங்கும்போது பாத்தீங்கன்னா நான் இன்னாருங்கிற எண்ணம் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காவே அதை சார்ந்த அடிஷனலான அந்த உலகமும் போயிடுது. என்னன்னா சாமானியனுக்கு அந்த அகங்கார எண்ணம் போன பிறகும், உலகத்தை பத்தி எண்ணங்கள் போன பிறகும் இங்க இருக்கிற அறிவு என்ன ஆயிடுதுன்னா மூர்ச்சை ஆயிடுது. அதாவது தன்னுடைய இருப்பேற்ற அறியாத நிலைக்கு அது போயிடுது. அது கூட அழகா சொல்லுவாங்க ஜாட்டிய நிலைன்னு. அது அஜ்ஞானம் தான். அது தன்னை உணராத நிலை எப்ப வருதோ அது அஜ்ஞானம் தான். அப்ப அந்த உறக்க நிலையில நான் அகங்காரம் இல்ல, உலகம் இல்ல, அப்ப அது ஞானம் தானே. இது 2 இல்லைன்னா இல்ல. ஏன்னா நான் இருக்கிறேங்கிற உணர்வு அங்க இல்லாம போயிடுறதுனால அது அஜ்ஞானம், அது ஜாட்டிய நிலைன்னு சொல்லப்படுது. அப்ப எல்லாருமே தூங்கி எந்திரிச்சாவே ஞானம் சொல்லிக்கலாம் இல்லையா. ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா அப்புறம் எதுவுமே தேவையில்லையா. இவ்வளவு விசாரமும் தேவையில்லை, இவ்வளவு இவ்வளவு சப்தமா முழங்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என்ன பண்றது. இன்னும் சில பேர் தூக்கத்தை ஒரு தற்காலிக விடுதலைக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தற்காலிக முத்தி அடைகிற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் தூக்கத்தை போட்டு எல்லாத்தையும் மறந்து இருப்போம்னு சராசரியா இருக்கிறவங்க அதோட தூக்கத்தை அது ஒரு இதா யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்க. அது பண்ணிக்கிறது பரவாயில்ல தானே. ஆமா ஆமா ஆமா. பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமா இருக்குது இல்லைங்க. நான் இன்னாருங்கிற எண்ணம் தான் சகல ஆளுகளையும் உற்பத்தி பண்ணுது, சகல ஜகத்தையும் உற்பத்தி பண்ணிடுது. ஆமா, நான் இன்னாருங்கிற எண்ணத்தை விடும் பொழுது மொத்த உலகம் பிரபஞ்சம் ஆஃப் ஆகி போயிருது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இது ஒரு சாதாரண இந்த இதை நம்ம தவற விட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா. அது ஒரு பெருசா தெரிய மாட்டேங்குது. அதாவது நான் என்ற எண்ணம் எழுமாயின் அதுல இருந்துதான் இந்த ஜெகத் தோன்றுதுன்னு பகவானும் சொல்லியிருப்பாங்க. இத ஒரு முமுட்சு தீவிரமான ஒரு சாதகன் இத வெறுமனே பகவான் சொன்னார், நான் இந்த புக்ல படிச்சேன் அப்படிலாம் இல்லாம சுய ஆராய்ச்சி செய்யும் பட்சத்துல இது அப்பட்டமா தெரியுது இல்லையா. பாருங்க, தூக்கத்துல நான் இல்ல, உலகமும் இல்ல. இல்ல இப்ப நமக்கு அதை பத்தி அதை அனலைஸ் பண்ணுங்காட்டித்தானே அவர் சொன்னதுல இருக்கிற சத்தியம் அது உண்மைதாங்கிறத ஒத்துக்க முடியுது. கண்டிப்பா. ஏன்னா இப்ப நான் இன்னாருங்கிற எண்ணம் காலையில உதிக்கும் பொழுதுதான் அடிஷனலா உலகம் அப்படியே உதிக்குது. அப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. அந்த நைட்டை மறுபடியும் அந்த இன்னாருங்கிறத கழட்டி விடுற வரைக்கும் இருக்குது. ஆமா.
அது நமக்கு கண்கூடாவே தெரியுது இல்லைங்க. அந்த இன்னாருங்கிறது என்ன வரும்பொழுதுதான் இந்த உலகம் வந்துடுது. அந்த கேரக்டர் ரோல், அவன் இவன் அது இது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சகல பந்தமும் வந்துடுது. அந்த தூங்கும் பொழுது நான் இன்னாருங்கிறத விடும் பொழுது மொத்த ஜகமும் அவன் இவன், அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை எல்லாம் ஆஃப் ஆயிடுது அப்படியே. ஆமா இல்லையா? அது நம்ம கண்கூடாவே நமக்கு அது தெரியுதுல. அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இது தெரியாதனாலதான் இந்த பொய்யான உலகத்துல சிக்கிட்டு இந்த பொய்யான நான் தான் நமக்கு பந்தத்தை கற்பிக்குது, சிக்கலை பண்ணுது அப்படிங்கிறது. இந்த பொய்யான நான் நினைவு நான் தான். இது நான் சொல்றது விசாரத்துல கிடைக்கிறது உணர்வு நான். உணர்வு நான், அதான் இருப்பு நானு. இது நான் இன்னாருங்கிற ஒரு உடல் மனசை சேர்ந்த. ஆமா ஆமா, உடல் மனசு அடையாளமா வச்சுக்கிட்டு நான் இன்னார் அப்படிங்கிற ஒரு நாம ரூபத்தோட இருக்கு எண்ணம் இல்லைங்களா? ஆமா, இது எண்ணத்தினுடைய நான். இந்த எண்ணத்துல நான் இருக்கிறத ஒழிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தேவைப்படுது, இவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா உணர்வு நான நான் இப்ப கொண்டு வரலாமான்னா, நீ இந்த நினப்பு நான் இல்லாம போச்சுனாவே உணர்வு நான் இருந்துகிட்டே தான் இருக்கு. இருக்கு இந்த நினைவுனா, இந்த நினைப்பு நானுக்கு இடமளிக்கிறதே அதுதான். ஆமா, தற்காலிகமா நான் இருக்கிறேங்கிற அந்த பிரம்மத்திய உணர்வு இருக்கு இல்லையா, அது ஒரு சிறு சொந்தத்தினால ஒரு உணர்வு வருது இல்லையா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆதியில பிரம்மத்துக்கு ஏற்பட்ட அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அதுல அந்த அகங்காரம் தான் நம்ம எல்லாத்துக்கும் இருப்புணர்வா இருக்கு. ஆனா அந்த இருப்புணர்வை கொண்டு போய் இந்த மாயையான தற்காலிகமான நிழல் நான் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரம் நான், அது என்ன பண்ணிக்குது, அது மேல இது என்ன பண்ணிக்குது, முலாம் குத்திக்குது. ஆமா நான் இருக்கேன்ல அப்படின்னு நினைச்சுக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளயும் ஒரு புதிய நான் தான் இருக்கு. ஆனா நான் இருக்கிறேங்கிற உணர்வு மாத்திரம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஒரே நான் தான் இருக்குது போல இருக்கு. அது ஒண்ணுதான் எல்லாமே அனுபவிக்குது. இந்த நிழல் நான்ல இருக்கக்கூடிய தன்மைக்கு இவ்வளவு குவாலிட்டியும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி நினைச்சுக்குது. ஆனா அப்படி இல்ல. இப்போ நம்ம அதாவது நம்ம ஒவ்வொரு கவனிச்சு பார்த்தோம்னாவேங்கய்யா, ஒரு அனலைஸ், இப்போ நம்ம துன்பப்படுறதுக்கு அதாவது துன்பம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இருந்தா துன்பம் இல்ல. இப்ப துன்பம் வந்துருச்சு, துன்பம் வந்த டைம்ல துன்பம் இருக்குது, நானும் இருக்கிறேன். அடுத்து துன்பம் போயிடுது, துன்பம் போச்சுன்னு சொல்றதுக்கு நான் இருக்கேன். இப்படி ஒவ்வொரு அனுபவத்துக்கு பின்னாடி அது வர்றதுக்கு முன்பின் நிலையிலேயே நான் இருந்துகிட்டே இருக்கிறேன். அப்படிங்கறத அந்த ஆள நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க அந்த இருப்புணர்வு தான் அப்படிங்கிறது புரியுது. ஆமாங்க. இப்போ நம்ம ஒரு துன்பம் வருதுனாவே அது ஏற்கனவே வள்ளின்னு தான் அர்த்தம். ஏன்னா அது எப்பவுமே இருந்தா அது நமக்கு பெருசா தெரியாது. இப்போ அது வந்திருக்கிறதுனாலதான் ஏற்கனவே அது இல்ல அப்படிங்கிறது. இன்னொன்னு கூட என்ன சொல்லலாம்னா, இந்த இன்னொரு சிந்தனையும் வந்து போறதுனாலதான் அந்த இடைவெளின்னு ஒண்ணு உருவாகுது. அப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, இந்த சித்துடைய ஆபாசம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு தான் ஏதோ ஒரு உருவத்தை நாம ரூபத்தை சுமந்துகிட்டு ஒரு எண்ணமா வெளிப்படுது இல்லையா. அப்ப ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளி தான் பிரம்மம் அப்படின்னா, அப்ப அந்த இடைவெளி எப்படி இருக்குது முடியுது. அப்படி இந்த ஒரு எண்ணமும் இன்னொரு எண்ணமும் இல்லாம இருக்கும் பட்சத்துல, உருவாகாத பட்சத்துல இந்த இடைவெளியை உணர்றதுக்கு அங்க யாரு இருப்பா? அங்க ஒண்ணு இல்ல பாருங்க. அப்ப இந்த பொய் மெய்ய சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுது, காட்டி கொடுக்குதுன்னு சொல்றது. இந்த அஞ்ஞானம் தான் மெய்ஞானத்துக்கு. இப்ப ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அது இல்லைன்னு சொல்ல முடியும், நிரூபிக்க முடியும். ஒரு பொருளை வச்சுட்டு தான் இது இருக்குதுன்னு சொல்றா, அது இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லீங்களா. அதனுடைய இல்லாமை நிலையை உணர வைக்க முடியும். அதுக்கு ஒரு இருக்கிறதுன்னு ஒண்ணு தேவைப்படுது இல்லீங்களா, ஒரு பொய் தேவைப்படுது. ஆமா, அந்த மாதிரி கணக்கு இல்லைங்களா. அதனாலதான் இங்க நம்ம ஏன்னா அரூபமா இருக்கிற அந்த பிரம்மத்தை சுட்டி காட்டுறதுக்கு இந்த அறிவு அரூபமா சொரூபம் இல்லாம இருக்கிறத போய் ஒரு பிடிமானம் அதை பிடிச்சுக்கிற விசாரிக்கிறவனுக்கு. அப்ப அந்த விசாரணைக்கு அங்க பிடிமானமா எது இருக்குது இந்த ஞானத்துக்குன்னா, இந்த பொய்யான இந்த அஜ்ஞானம் தான் இருக்கு. இந்த மித்தியாவை தான் உதாரணம் காட்டி எப்பொழுதும் இருக்கிற அந்த சத்தை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு, காட்ட வேண்டியதா. நம்ம அன்னைக்கூட பேசணும்ல, நீங்க ஒரு தலைவலி வர்றதுக்கு முன்னாடி பூர்ண சுகம் அங்க இருக்கு, நீ பூர்ண சுகமா இருக்கிறியான்னா நம்ம இல்லையும்போம். தலைவலியே இல்லாதவங்கிட்ட போய், ஒரு உடம்புல நோயே இல்ல அவங்ககிட்ட போய் நீ பூர்ண சுகமா இருக்கிறியான்னா அவன் நான் எங்கேயும் பூர்ண சுகமா இருக்கிறேன்.
சரி 2 நாள் வைரஸ் காய்ச்சல உடம்பு புளிஞ்சு வலி எடுத்து வேதனை அடிக்குது. ஒரு 4 நாள் கழிச்சு அந்த காய்ச்சல் போயிடுது. இப்போ சுகமா இருக்கிறையான்னா அவன் சுகமா இருக்கிறவன் தான். ஏன்னா அந்த சுகத்தை உணர்றதுக்கு ஒரு துன்பம் தேவைப்படுது இல்லைங்களா? ஆமா, அந்த துன்பத்தை ஒப்பிட்டு தான் அதோட ரிலீஃப் தான் அவன் சுகம்ங்கிறான். ஏற்கனவே அது இருக்கு, ஏற்கனவே இருக்கிறத அவன் அது ஆனந்தம்ங்கிற நிலையில அவனால உணர முடியல. அதுக்காக ஒரு துன்பத்தை கொடுத்துதான் அதோட துன்பத்தோட இல்லாமையத்தான் அவன் இன்பம் நினைச்சுக்கிறான். ஏன்னா இந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது துன்பத்தை அனுபவிச்சவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, ஒரு இன்னார் ஒருத்தர் இருப்பான். அந்த இன்னார் தான் அடுத்தது துன்பம் நீங்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான், ஆனந்தமா இருக்குன்னு. ஆனா துன்பம் வருவதற்கு முன்னாடி இருந்த நிலையில அந்த துன்பம்னு ஒண்ணு அனுபவிச்சவன் உருவாகாத பட்சத்துல அங்க ஆன்மாவா தான் இருக்கு. அங்க யாருக்கிட்டையும் நீ சுகமா இருக்கிறியான்னு கேள்வி கேட்டா அங்க பதில் சொல்றதுக்கு யாரும் இல்ல. ஏன்னு கேட்டா அங்க ஒரு நபரே உருவாக யாராவது உருவாயிருந்தா தானே அவங்ககிட்ட கேட்டா தானே அவன் சொல்லுவான். அப்ப அங்க உருவாகவே இல்ல. அது ஏற்கனவே ஆன்மாவா தான் இருக்குது. அதனால அங்க எப்படி இருக்கு, எப்படி தெரியுது எல்லாருக்கும்னா ஒன்னும் நடக்காத மாதிரி தெரியுது. உருவாகிற அந்த துன்பம் போகும்பொழுது அந்த துன்பம் போயிடுச்சுல இருந்து ஒரு சந்தோஷம் ஒருத்தர் உருவாயிடுறான். துன்பம் வரும்போது ஒருத்தன் உருவாகிறான். துன்பம் போனதுக்கு அப்புறமும் அவன் தான் சொல்றான் போயிடுச்சுங்கிறான். அந்த துன்பத்தை அனுபவிச்ச அந்த நிலையில இருக்கிற அறிவு அங்க ஆபாசமாயி அங்க ஒரு வெற்றித்துவம் ஆயிடுது இல்லையா, ஒரு நபர் மாதிரி. அந்த அறிவு சொல்லுது, அதாவது இந்த நபர்த்தன்மை உள்ள அறிவு சொல்லுது, அப்பப்பா ரொம்ப துன்பம்பா, இப்பதான் கொஞ்சம் அந்த மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன், இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனா எதுவுமே நடக்காத போது அங்க எந்த நபரும் அறிவுல இருந்து உருவாகாத பட்சத்துல நீ நல்லா இருந்தியான்னு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. அதாவது உங்களுக்குள்ள ஒரு நான் எழும்பி கேள்வி கேக்குது. உங்க அறிவு ஒரு இன்னாரா இருந்து முன்னாடி இருக்கிற அந்த அறிவு கிட்ட நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா அங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணு இருக்கணுமே. ஆமா ஆமா ஆமா, அது வெறும் இருப்பாதான் அங்க இருந்துட்டு இருக்கு. அவன் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அங்க நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாத போது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லாம போயிடுது இல்ல. அப்ப அங்க என்னவா இருக்குதுன்னா மாதிரி அதுவா இருக்கு. அதுதானே அதுதாங்க. ஆமா. இதெல்லாம் நல்லா இத பத்தி புரிஞ்சு கேட்டு தெளிஞ்சு அந்த இதுதான் அப்படிங்கிற இதுக்கு வரும்பொழுதுதான் அந்த சந்தேகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடிமாற்றமும் ஏற்படுதுன்னு வைங்களா. இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரமா அப்படி வரணும். அப்படி காலம் விரயமாகுதுன்னு நினைக்க கூடாது. எல்லா காலமும் அவசியம்தான். அது அப்படி போனாதான் ஸ்டாண்டர்டா நிக்கும் வந்தாங்க. ஆமாங்க. இப்போ அதாவது ரொம்ப காலம் ஆன்மீகத்தில் தேடுறவங்க முதல்ல நமக்கு வெளியிலிருந்து கிடைக்குங்கிற இதுல இருந்து வர்றதே பெரிய பல நாட்கள் ஆகும். இதுலயும் கூட அதிசயமா நடக்க போகுதுங்கிற ஒரு எண்ணம் மாயை கடந்து வர்றதே பெரிய வேலை. அதுக்கப்புறமா எல்லாமே பூர்ணம் நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு அதுக்கு எந்த வித முயற்சியும் பண்ணாம சும்மா இருந்தாவே போதும், நீ ஏற்கனவே அதுவாதான் இருக்குங்கிற புரிஞ்சு அந்த பக்கத்து வர்றதுக்கு அதுக்கு ஒரு காலகட்டம் தேவைப்படுது இல்லைங்களா? இங்க ஆமா ஆமா, இல்லைன்னா அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பல மாயைகளை கடந்து வர வேண்டியதா இருக்குது. ஆமா, அப்படித்தானே இருக்கணும். இருந்து அப்படிலாம் அதுக்கப்புறம் எதுவுமே அனுபவிக்காம நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன், எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் உன் முன்னாடி வச்சுட்டு நீ அதுல ஆசைப்படாம விவேகமா இருக்கிறது தானே வைராக்கியமா இருக்கிறது. எது மேலேயும் பந்தம் இல்லாம இருக்கிறதுனா சும்மா பார்க்காம கண்ணுல பார்த்த பிறகு உடனே சலனமாயி இதுல கமெண்ட் போட்டிருப்பானு நல்லவன் யோகி இது மாதிரி கமெண்ட் போட்டிருப்பான். எவனுக்கு வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அவன் யோகியம் தான். வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா தான் அவனோட யோகியதை தெரியுங்கிறது தெரியும். அதாவது எந்த பொருளா பக்கத்துல இருந்து அது அவனை பொருட்படுத்தாத நிலையில பூர்ணமா எவன் இருக்கானோ அவன் தான் முழு பூர்ணம் இல்லைங்களாங்க. ஆமா, அது அந்த ஸ்டேட் கிடைக்கிறதுக்கு அவன் எவ்வளவு சுய விசாரம் பண்ணி இருக்கணும், எவ்வளவு விஷயத்த உணர்ந்து நித்யா இதனால ஒன்னும் நீடிச்ச சுகம் கிடையாது, இது இல்ல அப்படின்னு நல்லா புரிஞ்சு கான்சியஸாவே அதை விட்டுருப்பாங்க. ஆமா ஆமா, கரெக்டுங்க. சும்மா அது சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கலங்க போறதுனால விட்ட மாதிரி இருக்குது, கரெக்டா உடனே செஞ்சிடறதுங்கிறது அப்படி இல்ல. சரி சொல்ற மாதிரி சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி கிடைக்கலங்கிறக்காக சொல்லக்கூடாது. ஆமா, அது கிடைச்சுமே எனக்கு இப்ப இருக்கிற பூர்ணத்தோட 1% கூட அந்த பொருளால எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முழு பூர்ண நிலை தன்னுடைய இதுலயே நிறைவா இருக்கிறதுனாலதான் அதுதான். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. என்னன்னா இந்த மாயை மெட்டீரியலா இருக்கிறதுனால சீக்கிரமா தன்னுடைய கவனத்துக்கு உட்படுது. ஆமாங்க,
ஆனா இந்த இருப்பு நிலைங்கிறது வந்து ரொம்ப நுண்ணிய அறிவு, அந்த அறிவுக்கு தான் அந்த இருப்பு வந்து எவ்வளவு எதனுடையும் கலக்காம இன்ப துன்பம் இல்லாம அப்படி இருக்கிறது தானே அந்த ஆனந்தம்ங்கிற உணர்ந்து அது பழகி வச்சிருந்ததுன்னா, எப்பயாவது உணர்ந்ததுன்னா அப்ப அதுதான் இதுதாண்டா விஷயம்னு புரிஞ்சிருக்கும். தன்னுடைய கொள்ளையில வந்து இந்த மேஞ்சு ருசி கண்டு இல்ல, அடுத்த கொள்ளைக்கு போய் போய் சாப்பிட்டு பல பிறவியா அதுலதான் இன்பம் நினைச்சிருக்கு. அந்த தன் சுவையை அது வந்து ஒரு தடவை கூட உணரல, உணர்ந்ததுனால போகாது. அதனாலதான் ஒவ்வொரு பொருள் மேலையும் ஒவ்வொரு தேவைகள்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல எல்லாம் இந்த சுகத்தை தேடி பாக்குது. ஆமாங்க. அது அப்புறம் தன்னை இன்னார் அப்படிங்கிற போது இப்போ ஒரு ஆணாவோ பெண்ணாவோ பாதிக்கிற போது அதுக்கு தகுந்த இன்னொரு மாற்று இது தேவைப்படுற மாதிரி ஆகி போயிடுது இல்லைங்க. அந்த நம்ம இன்னாருங்கிற போது இப்ப நம்ம ஆண்மைங்கிற நம்ம முடிவு கட்டிட்டும் பொழுது அப்புறம் ஒரு பெண் தேவைப்படுது. அதுக்கு என்ன புலன் ரீதியா என்னென்ன நிறைவா தேவைக்கு என்னவோ அதெல்லாம் தேவைப்படுங்கிற மாதிரி ஆகி போயிடுது இல்லைங்க. ஆமா. அதனாலதான் விசாரம் பண்ணணும். ஞான மார்க்கத்துடைய பலமே அதுதான். சும்மா அப்படியே விட்டுட்டேன் எனக்கு வேணாம் அப்படி முடிவு எடுக்கிறது இல்ல அது. அதனாலதான் வசிஷ்டர் அழகா சொல்றாரு, ஒரு பொருளை பாக்குறேன்னா அந்த பொருளுடைய முன்பின் நிலையை அறி. அது தோன்றுவதற்கு முன்பு இருந்ததா இல்ல, தோன்றின பிறகு இருக்கு அது அப்படியே இருந்துருமா சாஸ்வதமா இல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு அழிவும் உண்டு, தோன்றப்பட்டது அழிவு. எப்படி உனக்கு ஒரு நீடித்த சுகம் தர முடியும்? இல்ல. அப்ப நடுவுல இடையில் தோன்றி மறைஞ்ச தற்காலிகமானது. ஆமா, எல்லாமே தோன்றி மறைஞ்சாலும் உன்னுடைய இருப்பு மாத்திரமா அது எப்பயுமே இருக்கு. ஏதோ ஒண்ணு உள்ள எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? எல்லா காலமும் அது விழிப்பா இருந்து எல்லாத்தையுமே அது அறிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த நம்ம காங்கி அந்த ஒரு வீதி வழியா வரும்போதுங்கய்யா, ஒரு காலத்துல அது அந்த அங்க வந்து ஹாஸ்பிட்டலு பனியன் கம்பெனி எல்லாம் இருந்த ஒரு பில்டிங் அவ்வளவு ஃபேமஸா இருந்தது ஒரு காலத்துல. நல்லா சின்ன பையன் நகர போது இன்னைக்கு பாக்குறேன் அந்த இடம் தரமட்டமாகி வெற்றிடம் தான் இருக்குது. அப்பதான் ஒரு பொருளுடைய முன்பின் நிலையும் டக்குனு அந்த இடத்துக்கு ஞாபகம் வந்ததுங்க. முன்னாடி ஒண்ணு இல்ல கட்டினாங்க, இப்ப கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம போச்சு. முன்னாடி ஒண்ணு இருந்திருக்காது, நடுவுல கட்டிருப்பான், காலி இடம் தான், அப்புறம் கட்டினாங்க. இப்போ பழையபடி இப்ப ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழிச்சு இப்ப பழையபடி இடிச்சுட்டு அது பூரா தரைமட்டமாகி போச்சு. இப்ப அங்க இடத்துல வெறும் பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஏன் தரையோட மட்டத்தை பத்தி பேசணும், அங்க இருக்கிற இடைவெளி தானே. இது அந்தந்த காலத்துக்கு என்னென்ன காட்சிகள் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் உருவாகணும் அழியணுங்கிறது கிரமமா வச்சிருக்கு பிரம்மம். அந்த ஈஸ்வர சங்கல்பத்தின் பிரகாரம் அப்படி நடந்துட்டே வருது ஒரு ஒரு காலத்திலையும். அது மாதிரி இது எல்லாமே அதான் சொல்றேன் இல்லையா, தோன்றப்பட்டது அது காலத்துக்கு உட்பட்டது. எது தோன்றலையோ அது மறையவே முடியாது. அதுதான் உன்னுடைய ஆதாரம், அதாவது உள்ள ஆன்மாவா இருக்கிற அந்த அறிவு. ஆமா, அந்த தண்ணியில அந்த புடிமானம் அதை பிடிக்கணும். இப்போ எல்லாமே புரியுது எல்லாமேனா அது ஏதோ ஒண்ணுமே அது என்னன்னு தெரிஞ்சுக்காமனாலதான் எது அறிவாவே சுத்திட்டு இருக்கு. அது ஒவ்வொரு டைமும் நம்ம எதுவா இருந்தோம், எதுவா அது மாறுது, அப்புறம் அது போனதுக்கு அப்புறம் எது இருக்குது அப்படிங்கறது வந்து நல்லா நுண்ணறிவுல நீங்க சொல்ற மாதிரி அத உணர்வா புரிஞ்சுக்கிறது. உணர்வா அந்த உணர்வா வந்து அந்த புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதுதான் நானு, இந்த தோல்வி முறையதான் அனுபவம், இந்த புத்தி அகங்காரம் இந்த எழுச்சி எல்லாம் நான் இல்ல அப்படிங்கறதுல ஒரு ஆக்சுவலி இது எப்படி சொல்லலாம்னா நிறைய பேருக்கு வந்து இது அறிவு ரீதியா புரியும். இப்ப அறிவு ரீதியா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பண்றோம், ஆன்சர் சொல்லுங்க, பிரம்மம்னா என்ன, துவைதம்னா என்ன, அத்வைதம்னா என்ன, படிச்சது வச்சுன்னா ஆன்மாங்க அப்படிம்பாங்க. இல்ல இதெல்லாம் கேள்வி கேட்டா கூட 10க்கு 10 மார்க் எடுத்துருவாங்க. ஆமாங்க. ஆனா இந்த இடத்துல என்னன்னா அந்த இந்த ஜீவபாவம் போய் அந்த பிரம்ம பாவத்திலேயே ஐக்கியமா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. அங்க இன்னும் எல்லாம் புரிஞ்சிருந்தாலும் கூட அது வெறுமன ஒரு தகவலா வச்சிருப்பாங்க. அவங்க நினைச்சுக்குவாங்களா ஒழிய ஆத்மாவா இருக்க மாட்டாங்க. ஆமா, இது கிருஷ்ணரை உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா வந்து ராசலீலைன்னு ஒண்ணு நடக்கும். அது வந்து ரொம்ப இந்த கோபியர்களோட ராசலீலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் நிறைய விதமா அதோடைய தாற்பயம் புரியாம வேற வேற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அப்படி இல்ல, அந்த அப்படி ஒரு இது நடக்கும் போது கிருஷ்ணருக்கு ஒரு 10 வயசு, கிட்டத்தட்ட குழந்தை தானே அது, 10 வயசு. அதோட இன்னும் கம்மியா இருக்கக்கூடிய கோபியர்கள்லாம் இருப்பாங்க.
அப்படி அவங்க எல்லாம் இப்ப கிருஷ்ணர் வந்து ஒரு இடத்துல ஒரு அழகா ஒரு கானகத்துல உட்கார்ந்து அந்த நதிக்கரை ஓரமா உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது அவங்க எல்லாம் வந்து இந்த ஓசைக்கு மயங்கி கிருஷ்ணர் பகவானே நினைச்சு இந்த கோபியர்கள்லாம் வந்து அவரை சுத்தியும் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் தோணுது, என்ன தோணுதுன்னா, நம்ம பாரு சாக்ஷாத் பகவான் கூடயே நம்ம இருக்கிறோம், நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் இருக்கு. இவங்க எல்லாம் இங்க இருந்தாலும் ஊர்ல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஊர்ல சில மக்கள்கள்லாம் இங்க வராம இருப்பாங்க இல்லையா, அவங்கள நினைச்சு இவங்களுக்கு ஒரு இது என்னன்னா, நமக்கெல்லாம் பாரு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு பகவானே நம்ம கூட இருக்காரு, நம்ம பகவான் கூட இருக்கோம், அவங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியமே இல்ல அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நினைப்பு. வெரி குட். இவங்களுக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்கிறத அது பகவான் இல்லையா, அவருக்கு தெரியுது உள்ள. அப்ப இவங்க எல்லாருமே தனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குங்கிறத வந்து ஒரு அகங்காரமா வெளிப்படுத்துறது, அதுக்கு பேர் அகங்காரம் இல்லையா. ஏன்னா பாருங்க, நல்லா பாருங்க, அவங்க வந்து பகவான் கூட இருக்கிறாங்களாமா, அப்புறம் மற்றவர்கள் எல்லாம் அவங்க கூட இல்ல, ஆனா நாங்க இத வந்து எவ்வளவு பெரிய பேரு பெற்றிருக்கோம், எவ்வளவு பெரிய விஷயம், நாங்களாம் எவ்வளவு லைஃப் பிரயோஜனமா கழிக்கிறோம், அவங்களும் தான் இருக்காங்கிற மாதிரியான சிந்தனைகள். அப்ப பகவான் இந்த எண்ணத்தை பார்த்த பிறகு, உணர்ந்த பிறகு டக்குன்னு என்ன பண்றாரு, அந்தர் தியானம் ஆயிடுறாரு, மறைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா இந்த கோபியர்கள் அகங்காரத்தோட இருக்கிறாங்க, மறைஞ்சு போயிடுறாரு. உடனே உங்களுக்கு பயம் வந்துருது, ஐயோ எங்க பகவானை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இந்த நதிக்கரை ஓரமா தேடுறாங்க, அந்தாண்ட வந்து சோலையெல்லாம் இருக்கு, பூ எல்லாம் அங்கெல்லாம் போய் தேடுறாங்க, எங்கேயே காணோம், மழை மேல போய் தேடுறாங்க, காடுகள்ல போய் தேடுறாங்க, கிருஷ்ணரை காணமே காணமேன்னு ஒரு கட்டத்துல வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு போய் கதறாங்க, அழுகுறாங்க, கண்கள் இருந்து தார தாரையா தண்ணி வருது, ஐயோ நம்ம காணமே, கிருஷ்ணரை மறந்துட்டாரு, மிஸ் பண்ணிட்டோமேன்னு. அப்ப உச்சபட்சமா கோபியர்கள்லாம் அவரை நினைச்சு பாடல் பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவாங்க இல்லையா, அப்படி பாடல் எல்லாம் பாடுறாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த கரைஞ்சி பாடும் பொழுது கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு நடுவுல தோன்றாரு, திருப்பி வந்து தோன்றி இவங்களோட ஒரு ஆனந்த நடனம் புரியுற மாதிரி ஒரு காட்சி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நல்லா பாருங்க, பகவான் இருக்காரு, இவங்க இருக்கிறாங்க, கோபியர்கள் இருக்காங்க, நாங்க எவ்வளவு பெரிய பேரு பெற்றவங்க, எங்களுக்கு எப்படி பாருங்க பகவான் கூடயே நாங்க இருக்கோம், பகவான் எங்க கூட இருக்காரு, ஆனா நீங்க எல்லாம் இதெல்லாம் அனுபவிக்காம ஊருக்குள்ள இப்படி இருக்கிறீங்களே, இந்த மாதிரி இதெல்லாம் புரியாதவங்க தெரியாதவங்க எல்லாம் சாதாரண என்ன, அவங்க எல்லாம் ஒரு இந்த பிறவி வேஸ்ட், அவங்க எல்லாம் இப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற இந்த சிந்தனை வயப்படுறது, ஒரு சிந்தனை வயப்படுறத அவர் உணர்ந்து இவங்க எல்லாம் அகங்காரத்துல இருக்காங்க. அதாவது நான் பாரு இப்படி இருக்கேன், எனக்கு பாரு இப்படி கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எல்லாம் இப்படி கிடைக்கல, உங்களுக்கு எல்லாம் உங்க காலத்தை இப்படி கழிக்கிறதுக்கு முடியல, நீங்க எல்லாம் அஜ்ஞானத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வருது இல்லையா. உடனே பகவான் மறைஞ்சாருங்கிறது ராசலீலையில வர ஒரு பொருள். இதுல ஒரு சின்ன சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கணும் பாருங்க, நம்ம இதை ஞானத்தோட பொருத்தி பார்ப்போம். இப்ப நீங்க தன்னிலையில இருக்கிறது தான் அந்த இருப்பு நிலை, அதுதான் பிரம்ம நிலைன்னு சொல்றோம், ஆமாவா இல்லையா? இப்ப நான் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க உங்களுக்குள்ள. இப்ப நினைக்கிறீங்க, இப்ப சிவகுமார், நான் சிவகுமார் இன்னாரா இருந்துகிட்டு இந்த ஞானம் எனக்கு எவ்வளவு தெரியுது, பிரம்மம்னா என்ன, ஞானம்னா என்ன, எது வந்து மாயை அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது, இந்த ஞானம் எனக்கு அவ்வளவு அழகா புரியுது, முன்னெல்லாம் புரியல, இப்ப வந்து எனக்கு எதை கேட்டாலும் எனக்கு புரியுது அப்படின்னு இந்த எண்ணம் வயப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப கூடயே நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இதெல்லாம் பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன், எனக்கு எல்லாமே புரிய வருது, எல்லாமே புரியுது, இதெல்லாம் என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் வெளியில சுத்திட்டு இருக்கு, என்னத்தை போய் சொல்றது, என்னைக்கு அவங்க எல்லாம் கடை சேருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு நம்ம இப்ப நீங்க ஆழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி நான் சிவகுமார், எனக்கு இப்ப ஞானம் தான் என்னன்னு தெரியுதுங்கிற எண்ணத்துல மூழ்கினதுக்கு அப்புறம் நான் இருப்பாய் இருக்கிறேன், நான் இருக்கிறேங்கிற அந்த உணர்வு இப்ப இருக்கா இல்ல போயிடுச்சா? அந்த இருப்ப மறந்துட்டு நினைப்பா மாறிடுறோம்ல. பாருங்க, இவங்க பகவான் அந்த பக்தி பாவத்துல இருக்கும் போது கிருஷ்ணர் தெரியுறாரு இவங்க கண்ணுக்கு. எப்ப நான் என்னது அப்படின்னு வருது இல்லையா இங்க தன்னை பத்தி போது அவரு மறைஞ்சாரு. அவரு மறையறாருன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்ம பாவம் போயிடுது.
போயிடுது. அப்ப கிருஷ்ணர்ங்கிற உருவமே அங்க என்னவா இருக்கு? அந்த ஈஸ்வரன் தான், உள்ள இருக்கிற அந்த பிரம்மன் தான், அந்த சுத்த அறிவு தான். அது என்ன பண்ணுது? ஒரு வடிவத்துல இவங்களுக்கு பக்தி பாவத்துல ஒரு வடிவமா தெரியுது. அரூபமா சொரூபம் இல்லாம இருக்கிற அந்த பிரம்மம் இவங்களுக்கு கிருஷ்ணருங்கிற ஒரு வடிவத்துல இவங்களுக்கு புலப்படுது. ஆனா நான் எனதுன்னு இந்த கோபியர்களுக்கு வந்த அகங்காரம் தூக்கி பிடிச்ச உடனே அந்த கிருஷ்ண உருவம் மறைஞ்சு போயிடும். ஆமா தானே? ஏன்னா ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை தானே கவனிக்க முடியுது நம்ம அறிவுனால. ஒன்னா இருப்பா இருக்க முடியும், இல்ல நினைப்பா இருக்க முடியும். வெரி குட். அப்ப அந்த விஷயத்த சொல்றாங்க பாருங்க. திருப்பி இவங்க என்ன பண்றாங்க? ஐயோ இவர் மறைஞ்சிட்டாரேன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி புலம்புறாங்க. அதாவது இப்ப நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க பாருங்க, நான் நழுவிட்டேன், அந்த நிலையில இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு அது சந்தேகம் இருந்துட்டு, அப்பனா நம்ம ஒண்ணும் சரியில்லையா, நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணுமா, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுமா அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னா எப்ப இந்த நாண முழுசா ஒழிக்காம இந்த அகங்காரம் இருக்குதோ, இருக்கும் பொழுதெல்லாம் இந்த இந்த சுயபாவமான இந்த இருப்பு நிலை நழுவிட்டே இருக்கும். அப்ப அது முழுசா விசாரத்துல போக்குனதுக்கு அப்புறம் நான் இன்னாருங்கிறதே இல்லாம அந்த அறிவுக்கு தன்னை பத்தி ஒரு முழு பிரஜை வருது. ஓ இதுதான், இது நம்முடைய சுயநிலை, நான் இருப்பாய் இருக்கிறேங்கிறது இருப்பு தான், அந்த இருக்கை உணர்வு தான் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் சதா அதுல நிக்கும் போது இந்த உலக விவகாரம் எப்படி நடக்கும்? அது பிராரப்தத்தினால, மனசின் உந்துதல்னால மனம் இந்த உடம்பை ஏவி அந்த காரியத்தை செய்யும். அதுக்கு இது பின்புலனா ஆதாரமா இந்த இருந்துகிட்டே இருக்கும் இந்த கான்சியஸ். ஏன்னா இதனுடைய வெளிச்சத்துலதான் மனமும் இயங்குது, உடலும் இயங்குது. தனியா இதுங்கிற இந்த விழிப்பு இல்லாம, இந்த சுத்த அறிவு இல்லாம இதுங்களால இயங்க முடியாது. உயிர் இல்லாம எங்க போய் இயங்க போதுங்க இதுங்க? ஏன்னா இதுதானே இருக்குன்னே சொல்லணும். அதுக்கு இருப்பு கொடுக்கறதே இதுதானே இல்லைங்களா? அப்ப பாருங்க, இதனுடைய இருப்பை தானே அதுங்க ரெண்டும் என்னுடைய இருப்புன்னு நினைச்சுக்கிதுங்கம்மா. உடல் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அது இப்பயே பணம் தான். இப்ப மனம் என்ன நினைக்குது? நானு அப்படின்னு அது சொல்லுது இல்ல, அந்த நினைப்பு நானா மாறுது இல்ல அதுக்கு. அப்ப அந்த ராசலீலைனா என்னன்னா, அதாவது என்ன சொல்றது, இந்த இருப்போட இரண்டரை கலக்கிறது. புரியுதா? அது அந்த உணர்வு மாத்திரமா இருக்குது. அதுதான் சொல்றாங்க, ரொம்ப அதிசூட்சமா ரொம்ப நுண்ணிய உணர்வா இருக்கிறத அந்த அறிவு புரிஞ்சு அந்த உணர்வு மாத்திரமா இருக்கிறது தான் ஈஸ்வர ஐக்கியம். அதாவது இந்த ஜீவபாவம் போய் பிரம்ம பாவத்துக்குள்ள போகும். இந்த ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியம் ஆகுது, சிற்றறிவு பேரறிவோட இணையுதுங்கிறது. அதுதான் அந்த இடத்துல அந்த கடத்தல். இதுதான் ராசலீலைம்பாங்க. இதை கொச்சைப்படுத்திடுறாங்க புரியாதவங்க. ஆனா இந்த ஜீவன் அந்த பேரறிவோட கலக்கிற இந்த தன்னுணர்வோட கலந்து இது ஒண்ணுமில்லாம போய் அப்புறம் அதுவாவே ஆயிடுறது. இந்த கடல்ல நதி கலக்கிற மாதிரி நதி கலந்த பிறகு இது இந்த நதி, இதுக்கு ஒரு பேரு நாமரூபம்லாம் இல்லாம போய் எல்லாமே சமுத்திரம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த இது இப்படிதான் இருக்கு இல்லையா? இந்த மொத்த நானும் இருப்பாவே மாறிடுறது. அதுக்கப்புறம் நானுங்கிறது இலவே இல்லாது எப்பவுமே. அந்த மாதிரி இப்ப கடல்ல கலந்த நதி மீண்டும் வருமா? வராது வராது. அது மீண்டும் கடல் அப்படி இருக்கணும்ன்றேன். புரியுது புரியுது. கடல்ல போய் கலந்தாலும் கூட இந்த நதி தான் வந்த பாதையை நான் நினைச்சு இருக்கவே மாட்டான். அடையாளம் அப்படிங்கன்னு சொல்றதுக்கு அங்க ஒரு ஆளும் இருக்கவே மாட்டான் இல்லைங்களா? இப்போ ஏதோ ஒரு தனித்தன்மையான ஆளு, நான் இப்ப ஏற்பட்டவன் அப்படிப்பட்டவங்க ஒரு வட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இருக்க அந்த வட்டம்லாம் உடஞ்சு எல்லாம் ஒரே இதாயிருமா இல்லைங்களா? ஆமா, அதுக்கப்புறம் அந்த எல்லைக்கோடு இல்லாததுனால அது அகண்ட ஆகாயமாயிடும். ஒன்னும் எல்லையே இல்லாத தன்மை போயிடும். அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கிறதுனால அது இத்தனை கேள்வி கேட்குது, இத்தனை புரிஞ்சுக்குது, எல்லா வேலையும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு, பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா, யாரோ ஒருத்தர் இருக்காரு, இல்லாமலே இந்த கேள்வி கேட்க முடியாது. ஆமாங்க, நான் இன்னாலும் நினைக்கிறதுனால தானே நான் பந்தப்பட்டிருக்கேன்னு நினைச்சேன். அதுக்கு என்ன விடுதலை இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லிட்டே இருக்காப்புல. அந்த ஆள் ஒரு இருக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தோட இதுதான் நீங்க பிரச்சனை மேலுங்க. இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற அந்த சுத்த அறிவு தான் இந்த மனமாகவும் உடலாகவும், அதுக்கு மனம் உடலுக்கும் ஆதாரமா செயல்படக்கூடிய ஆதார சக்தியா இருக்குதுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் விவகாரம் நடந்தாதான் என்ன, நடக்கலன்னா என்ன, ரெண்டுமே நமக்கு ஒண்ணு பாதிப்பு இல்லை பாருங்க உள்ள அந்த இருப்புக்கு. ஆமா இல்லையா? அந்த வெளியில நடக்கிற விஷயம் சாதகமாகவோ பாதகமாகவோ மனது என்ன நினைக்குதோ அதற்கு சாதகமாகவோ இல்ல மனது நினைப்பதற்கு பாதகமாகவோ
நடந்தாலும் இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க. ஆமாங்க. இப்போ சப்பானிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சப்பானியை நடிக்கிற கமலஹாசனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கதாபாத்திரமா நடிக்கிறதுக்கு தான் பிரச்சனை. அந்த கதாபாத்திரத்துல அந்த கதை பிரகாரம் பிராரப்தத்துல என்ன விதி எழுதியிருக்கோ அதுக்குதான் அந்த வலி வேதனை எல்லாம். அதுக்கு தான் அந்த வழி. ஆமா ஆமா. நம்ம அது கிடையாது. நம்ம அதுல இருந்து தனிப்பட்ட இது. ஆமா. கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய அந்த கமல்ங்கிற அவருக்கு எதுவுமே இல்லையே. அதான் இந்த என்னன்னா இந்த அறிவு பந்தப்படுது. அவ்வளவுதான். இந்த பந்தத்துல இருந்து அதை நம்ம விசாரம் மூலியமா விடுதலை பண்றோம். எனக்கு ஏன் இல்லைன்னா ஒன்னா எல்லாமே அதுதான், இல்லைன்னா எதுவுமே அது கிடையாது. அவ்வளவுதான். ஆமா. என்னன்னா விவேகம் அடைந்த இந்த அறிவு புறச்செயல் செய்யும் பொழுது எப்படி இருக்கும்னா எந்த விதமான பலாபலன்களையும் உத்தேசிக்காது. இது எனக்கு நடந்தாதான் பிடிக்கும், இது நடக்கணும் அப்படிங்கிற கட்டாயப்படுத்திக்கிறது, அதுல ஒரு சந்தோஷமாகிறது, நடந்தா ஒரு சந்தோஷமாகிறது, துக்கமாகிறது, இதெல்லாம் இருக்காது. ஒரு அடையாளம் நான் வச்சுட்டு அதுக்குள்ள அதை எதிர்பார்த்து காரியம் செய்யும் பொழுதுதானே விருப்பு வெறுப்புங்கிறது அந்த அடையாளத்துக்கு வருது. இந்த அடையாளம் அப்புறம் அந்த எண்ணத்துக்கு வலிக்குதானே செய்யும். ஆமாங்க. இந்த அடையாளமே இல்லாத செயல் நடக்கிற போது அது எப்படி நடந்தாத்தான் வெறுமனே செயல் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. ஆமா. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்க்கும் பொழுதுதான் நம்ம இந்த இத பத்தி கேள்வி கேட்டு இப்படிதானங்கய்யா இது இப்படியே ஒத்துக்கலாமான்னா கேட்கறதுக்கு ஒரு முறை அதை செயல்படுத்தி நடைமுறையில பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்வியே இருக்காது தானே அவங்களுக்கு. அனுபவத்திலே பாத்துடுறாங்க. அட ஆமாப்பா இப்படித்தானே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது இல்லையா. அதனால எனக்கு தெரிஞ்சு என்னன்னா பராவித்யாவை கத்துக்கிட்டு என்ன சந்தேகம் கொஞ்சம் கூட இல்லாம குரு மூலியமாகவோ இல்ல ஒரு கிரந்தத்தின் மூலியமாகவோ கேட்க வேண்டியதை கேட்டு புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பலனெல்லாம் அனுபவிச்சு எது போக்கணுமோ அதை போக்கி மனதையும் உடலையும் தள்ளி அந்த வெற்றி பாவத்தை ஒதுக்கி நான் இருக்கிறேங்கிற உணர்வை உணர்ந்து அதுக்கப்புறம் அதுதான் அப்படி ஒரு எஞ்சி இருக்கிற காலம் அது இருக்கிற வரைக்கும் அப்படி கழியுதுன்னா அதுதான் ஜீவன் முக்த நிலை. அது இத அனுபவப்பட்டுக்கணும். அனுபவப்படாம இத நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இன்னும் மெருகேறலாம். இன்னும் பல வார்த்தைகள் அதுவா விழுவும் புரியுற மாதிரி. ஆனா புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதோட செயல்படுத்தி பார்த்துட்டா இந்த மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வெறுமன உணர்வா மாத்திரம் இருக்கு. அதுதான் மௌனம்ங்கிறது. அது தானாவே நிகழ்ற ஒரு விஷயம். இது ஏதோ செயல்படுத்த வேண்டியது இல்லை. இந்த சும்மா இருக்கிறது மௌனம் அதெல்லாம் அஷ்டவக்ர கீதையில அழகா சொல்லுவாங்க இல்லையா, சமாதி பழகுகிறாயே அதுவே நீ பந்தம்ங்கிறாங்க. சமாதியை போய் உட்கார்ந்து பழகுற பாத்தியா. ஆமா. அப்ப பாருங்க இப்ப இந்த நான் இன்னாருங்கிறது எல்லாமே இந்த அறிவுல தொக்கி இருக்கிற இந்த இருளை போக்கிட்டோம்னா உள்ளபடி இருக்கிறது உள்ளது அங்க எஞ்சி இருக்கிறது சமம் கூட்டல் ஆதிக்கு சமமான நிலையில தானே அது இருக்கு. அதுதான் அந்த பூரண சமாதி இல்லையா. அதை விடுத்து பிசிக்கலா இப்படி உட்காந்து அப்படி வச்சுக்கிட்டு ஒரு பாவத்துல உட்காந்து அப்படிங்கும் போது அது வசிஷ்டரே நிராகரிக்கிறார். ஏன்னா நீ ஒரு மணி நேரம் அப்படி உட்காந்து இருக்கியா, சரி திருப்பி கண்ணை விழிச்ச பிறகு இந்த உலகம் தெரியுதானே போகுது. ஆமா தானே. திருப்பி தெரியும் போது உனக்கு பக்குவம் இல்லைன்னா நீ திருப்பி இங்க இருக்கிற காட்சியோட பந்தப்படுவ. அப்புறம் அங்க ஒரு வெற்றித்துவம் இருக்கும். திருப்பி உனக்கு ஒரு திருப்தியின்மை வரும். அப்ப விசாரத்துல முழுசா இந்த வெற்றி பாவத்தை ஒழிச்சு சுத்த அறிவா அது எப்ப ஸ்தாபிக்கிறியோ அப்ப அதுதானே அது. அப்புறம் அங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லையே. அப்புறம் காட்சிகள்ல பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன காட்சிகள் உருவாகி மறையுதோ அதுல அது பாட்டுக்கு இருந்துட்டு அது பாட்டுக்கு போக போகுது. அந்த ஒரு பாடல் வருங்க இந்த இது அதுலயே எல்லா ஞானம் சொல்லிடுறாரு. அதாவது நீ கர்த்தாவும் கிடையாது, நீ போக்தாவும் கிடையாது, சமாதி பழகுறாயா அதுவே நீ பந்தம். அதாவது இப்ப நம்ம செய்யறேன்னு நினைக்கிறனாலதான் ஒன்னா நம்ம நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா நான் அதை அனுபவிக்கிறேன், கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்மள போக்தாவா நினைச்சுக்கிறோம். ஏதோ ஒண்ணு நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். ஒன்னா கர்த்தாவில் அடையாளப்படுத்திக்கிறோம், இல்லைன்னா போக்தால் நான் அனுபவிக்கிறேன், எவ்வளவு துன்பத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில எனக்கு எல்லாமே இதா இருக்குது அப்படின்னு நம்ம போக்தாவா நம்மள பாவிச்சுக்கிறோம். அவரு அதெல்லாம் உடைக்கிறாரு. நீ கர்த்தாவும் இல்ல போக்தாவும் கிடையாது, சமாதி பழகிறது கூட பந்தம் தான், நீ இருக்கிறதே பூர்ணமா தான் இருக்கிற. அதுக்கு உண்டான அந்த பூர்ணமாக்குறதுக்கு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன முயற்சி கூட பந்தம் தான்ங்கிறாரு அவரு. ஆமா, எல்லாத்துலயுமே அது இருக்கு இல்லையா. இது இந்த மாதிரி பாடங்கள் எல்லாமே ஏற்கனவே இந்த பாடம் மாதிரி கேட்டு புரிஞ்சவங்க
மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த பாடங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு எவ்வளவு காலங்கள் கேட்டாலும் இப்படியேதான், இதுதான் சொல்லப்பட போது இதுதான். அப்ப இத கேட்கறத விடுத்து இத அனுபவமாக்கணும். நான் சொல்றது என்னன்னா, இது அனுபவமா தனக்குள்ள அதை அனுபவிக்கணும். இந்த அறிவு அத படிச்சதை அதை மனநமா நிதித்தியாசனம் பண்ணி நம்ம அப்படித்தான் இருக்கிறோமா நம்ம அனலைஸ் பண்ணி அந்த அந்த இதை கொண்டு வரணும் இல்லைங்களா? தன்னிலை தனக்குத்தானே தானே சாட்சியா நிக்குது, தண்ணீர் தானாய் தானே இருக்க போகுது. அப்படியே இருக்கிறத கவனிக்கும் போதே உணர ஆரம்பிச்சிடும். இருக்கிறத கவனிக்கும் போது கவனிக்கிற அளவுக்கு உட்படுறது எல்லாமே உணரவும் ஆரம்பிக்காது. அதாவது உணர்வை உணர்வால் உணர் அப்படின்னு தேனிசாமி அழகா சொல்ற மாதிரி இந்த உணர்வை கொண்டு உள்ள உணர வேண்டியதை உணர்ந்து அந்த உணர்வாவே இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் உணர்றேங்கிற ரெண்டு இருக்காது. உணர்வும் உணர்வோன்னு வேறையா இருக்க மாட்டான். வெறும் சுத்த உணர்வு மாத்திரம் தான் இருக்கும். அத நான் உணர்றேன்னு சொல்றதுக்கு கூட ஒரு வெக்தி பாவம் வராது. யார்கிட்ட போய் சொல்ல போறாங்க? தனக்கு தானே பேசிக்க போறோமா? இல்ல. ஆனா உணர்வா உணர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த உணர்வோடயே இருக்கும். அது அப்படி ஒரு நிலை வரும். அந்த நிலை வந்தாதான் ஒண்ணுதான், நினப்பு தான் பல இல்லைங்களா? அப்படி இல்ல, உணர்வு ஒண்ணுதான், நினப்பு தான் பலவாறு இருக்குதுங்கிற. இந்த உணர்வு தான் எல்லாமே கடன் வாங்கிக்குது. ஒவ்வொரு உணர்வுக்குள்ளயும் இந்த ஒரு ஒத்த உணர்வு போய் அது ஒவ்வொரு உணர்வு ஒவ்வொரு மாதிரி வேறு மாத்திரை அளவுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகறதுனால ஏதோ நிறைய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இருக்கிறேங்கிற உணர்வுடைய விஸ்தாரம் தான் இந்த உலகமே. இன்னும் சில பேர்த்துக்கு அந்த உணர்வுனாவே இன்னும் மென்ஷன் பண்ண சில பேர்த்துக்கு அந்த மாதிரி டக்குன்னு ஒரு விரலை எடுத்து தன்னுடைய உடம்பே இப்படி தொட்டு பாக்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு இடத்துல தொடும் போது ஒரு தொடு உணர்வு இருக்கும். ஆமா, அது அப்ப ஏதோ இந்த இடத்துல ஒரு உணர்வு வருது. ஏன்னா எது வருதுன்னா அந்த அறிவுலதான் அது வருது. ஆமா. ஆனா இவங்க நினைப்பாங்க அந்த உடம்புல இருக்கு அந்த உணர்வுன்னு. அப்படி ஒரு பிணத்துடைய கையை எடுத்து அந்த விரலை எடுத்து அது மேலேயே அது மேல இப்படி வச்சு அது உணர முடியுமானா முடியாது. உணர்ச்சி அது கிடையாது. அது கிடையாது. அப்ப ஒரு உடம்புக்கு தன்னைத்தானே சுயமா உணர்ந்துக்கிற அந்த தன்மை உண்டா? இல்ல. ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கிறத உணருது. அப்ப ஏதோ ஒண்ணு உணருது. அப்ப அந்த உணர்வு உடல் உணர்வை வச்சுக்கிட்டு இதான் உணர்வான்னு கேட்க கூடாது. ஏதோ ஒண்ணு உணருது. ஆமா உணருது. இப்படிதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்து, ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஒரு பிடிமானம் வரும் இல்லையா? ஆமா உணர்வுனா கொஞ்சம் இந்த மாதிரிங்கிற மாதிரி ஒரு பிடிமானம் ஏற்படும். காலக்கிரமத்துல ஒரு குரு கிடைப்பாரு. அப்புறம் அவங்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்லுவாங்க. அப்படியே கடத்தி வரும்போது கடைசி இந்த உச்சபட்சமான அந்த தன்னுணர்வு அந்த இருப்பு நிலையை புரிஞ்சுப்பாங்க. இதுமே இருக்கிற உணர்வு இல்லைங்களா? ஆமா, எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற உணர்வு தான் அது. ஆமா, ரொம்ப எளிமையான ரொம்ப சாஸ்வதமா இருக்கிற உணர்வு தான். ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? முதல்ல முடிவு கட்டிக்கணும் நம்ம. இது ரொம்ப பெருசே கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப சாதாரண அப்படிங்கறதுல பாவத்துலதான் நம்ம ஆரம்பிக்கணும். அணுகுமுறை செய்யணும் இல்லைங்க? பாருங்க, நமக்கு குழந்தையா பிறந்து கொஞ்சம் விவரம் தெரியுது இல்லையா நம்ம இருக்கிறது. அப்ப இப்ப வரைக்குமே நான் இருக்கிறேங்கிற உணர்வுல எந்த மாற்றமும் இல்ல பாருங்க. எல்லா காலங்கள்லயுமே அது இருக்கு பாருங்க. அந்த உணர்வு இருக்கு பாருங்க. ஆமா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடியா ஒரு பையன் நம்ம கூட சாயந்தரம் செட்டிக்காரருக்கு விளையாட வருவானுங்க. சின்ன பையன் தான் அவங்க கூட சேர்ந்து விளையாட்டு இருக்கா. அப்புறம் அவன் சொன்னான் இந்த மாதிரி இல்ல, ஆனா மாமா 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒரு பையனை அவனை வச்சு நாங்கெல்லாம் விளையாண்டோம். திடீர்னு நீ மறந்து போயிட்டா, எங்க கண்ணுக்குலாம் தெரியலங்கிற மாதிரி நான் ஆக்சன் பண்ணேன். அவன் நிஜமாலுமே நம்பிட்டான். நான் யாரு கண்ணுக்கு தெரியலையான்னு போய் அவங்க அம்மாட்ட கேட்டான். அவங்க அம்மா நீ இல்லவே இல்ல அப்படின்னு அவங்க அம்மாவும் சொன்னாங்க. பயந்துட்டான் அவன், உண்மையில நிஜமாலுமே பயந்துட்டான்னு. டக்குனு எனக்கு அந்த இடத்துல இது ஞாபகம் வந்துயாப்பா, அது எப்படி எவனா இருந்தாலும் தான் இருக்கிற தெரியாமையே போயிரு. அவன் நிஜமாலுமே நம்பி இருப்பாடு. அவன் நிஜமாலுமே மறந்துட்டுன்னு அவனுக்கு தெரியாம, அப்படி கேட்கறவன் ஒருத்தர் இருக்கான்னு அவனுக்கு தெரியாமையே போயிரு. இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு பாருங்க. மத்தவங்க எல்லாம் இவன் இருக்கானா இல்லையாங்கிறது முடிவு பண்றாங்க. அவனுக்கு என்னமோ அவங்க கண்ணுக்கு உண்மையாலுமே தெரியாத மாதிரியே இருக்கட்டும், இது ஒரு உண்மை மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இவனுக்கு இவன் இருக்கிறது தெரியுது. இப்படிதான் இருக்கும். மரணம் நிகழ்ந்த பிறகும் யாரு கண்ணுக்கு, ஏன்னா இந்த உடல் இயங்காது, இவங்க யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனாலும் இந்த அரூபமா இருந்தாலும் இந்த சத்துக்கு அழிவு இல்லை இல்லையா?
அது தான் மாத்திரமா இருக்கிற அந்த உணர்வுல அது இருந்துகிட்டே இருக்கும். இது நிகழும் ஞானத்துல, இது நிகழணும், இது நிகழும். இந்த அறிவுக்கு இது நடக்கும் போது அப்படி இருக்கும். எல்லாமே இருந்தாலும் நான் இருக்கிறேங்கிற உணர்வு ஒன்னும் மிஞ்சி நின்றுகிட்டே இருக்கும். அது எப்பயும் இருக்கும். அது இல்லாத காலமே இல்லை. அப்ப அந்த இடத்துல பாருங்க, அவனுக்கு அவன் இருக்கிறது தெரியுது, மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா மத்தவங்களும் ஒத்துக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க தான் இருக்கிறத. இவங்க எல்லாம் வந்து நீ எனக்கு அவன் மாதவன் கண்ணுக்கு தெரியவே இல்லையே, மாதவன் தெரியாதான்னு அவனுக்குள்ளே பேசிக்கிறாங்களா. மாதம் இல்லையாட்டு மறைஞ்சிட்டான்ப்பா, அவன் கண்ணுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து மாதவன் பையன் நிஜமாலுமே நான் மறைஞ்சிட்டோம் என்னமோ, ஒருத்தர் கண்ணுக்கு நம்ம தெரியலையே அப்படின்னு போய் அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான், நிஜமாலுமே நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்னு. இல்ல அவங்க அம்மா சொல்ற பதில வச்சாலும் நான் இருக்கிறதாலதான் அந்த பதிலே நமக்கு தெரியுதுங்கிறது அவனுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி. அது இல்ல அவன் வந்து சரீர ரீதியா இல்ல அப்படின்னு இவங்க எல்லாம் முடிவு கட்டுறாங்க. ஆனா அவனுக்கு என்னமோ அவன் இருக்கிறாங்கிறது வந்து உணர்வு ரீதியா தெரியுது இப்ப. ஆனா நம்மள ஏன் இவங்களுக்கு தெரியல, நம்மள ஏன் இவங்களுக்கு தெரியலன்னு இவன் திருப்பி அவங்களுக்கு தெரியலையே நம்ம நினைக்கிறது வந்து இவனும் சரீர ரீதியா நம்ம அவங்களுக்கு தெரியலன்னு தான் நினைக்கிறான். நம்ம சரீரம் அவங்களுக்கு தெரியாம போச்சா, நம்ம சரீரம் தெரியலையோ, நம்ம தான் இருக்கிறமே இவன் நினைக்கிறான். ஆனா இவன் இருக்கிறேங்கிற உணர்வு தான் சரீர பாவத்துல நான் தான் இருக்கிறேன், நம்ம ஏன் தெரியல இவன் நினைக்கிறான். ஆனா உணர்றது என்னமோ அந்த சொரூபத்தை தான் உணர்றான். ஆனா அவங்க கிட்ட அதை ஸ்தாபிக்கணும்னு நினைக்கும் போது இந்த சரீரத்தை தானே ஸ்தாபிக்க முடியும் இவனா. அப்ப அவங்களுக்கு ஏன் நம்ம தெரியல அப்படிங்கும் போது அவங்க நிலைக்கு அவங்களை உணர்த்தணும்னு நினைக்கும் போது இவன் தன்னை சரீரமாவும் நினைச்சுக்கிறான். ஆனா அது பாருங்க, நம்ம இவ்வளவு விளக்கமா பேசினா கூட அது செகண்ட்ல கன பொழுதுல ஞானமும் அஜ்ஞானமும் கலந்து டக்கு 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 டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. நம்ம இருக்கமான நினைச்சா ஞானம் உணர்வுல, ஏன் அவங்க கண்ணுக்கு தெரியல நினைக்கும் போது அது இந்த சரீரத்தை குறிக்கிறது, அது அஜ்ஞானம். நான் இருக்கனா இருக்கேன், அவங்களுக்கு ஏன் தெரியல, அது அஜ்ஞானம். அவங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு நினைக்கிறது. அது உருவத்தான அர்த்தம் கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறோம். அதுதான், அது சரீரத்தை சொல்றோம். நம்ம இருக்கிறத நமக்கே ப்ரூஃப். அவ்வளவுதான். நம்ம ஏன் அடுத்தவங்க தெரியலங்கிற போதே நம்ம சரீரமா அவங்க கிட்ட நம்ம பிரசன்ட் பண்ற மாதிரி ஆயிடுது இல்ல. ஆமா, நீங்க இந்த சரீர பாவத்துக்கு வந்து தானே நீங்க இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறீங்க. அது அது நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த இருப்புணர்வே அவங்களால இன்னும் புடிச்சிக்க முடியல. ஆமாங்க, அது ஒரு பெரிய குழப்பமா தான் இருக்குது. எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க, இருப்புணர்வுனா என்ன அது என்னங்கிற தெரியல, அந்த வார்த்தையை புடிச்சுக்கிறாங்க, அறிவா வச்சுக்கிறாங்க. அது இருப்புணர்வு எப்படிங்கிறது அது வந்து அதுதானே உங்களுக்கு நடைமுறை ஞானமா மாறாம பிடிச்சிக்கிட்டு பிரச்சனை ஆயிட்டே இருக்குது. தேனி சுவாமி கிட்ட வந்து ஒரு சென்னையில இருந்து ஒருத்தர் வந்து நல்ல அரசாங்கத்துல பெரிய பதவியில இருந்தவர் வந்து கேட்கிறாரு, எனக்கு வந்து கடவுளை வந்து ஒரு நிமிஷத்துல காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவரு அதுக்கு சொல்றாரு, ஒரு நொடியில காட்டுறாங்கிறாரு. அப்படியே காட்டுங்க அப்படின்றாரு. எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சுக்கிறாரு. ஐயோ வலிக்குது அப்படின்னாரு இவரு. ஆனா இவரு கேட்டாரு, எதுக்கு வலிக்குது அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவர் சொல்றாரு, உயிருக்கு தான் வலிக்குது அப்படின்னாரு. அதான் கடவுள் அப்படின்னாரு. செகண்ட்ல காட்டிட்டாருல. உயிரே கடவுளுங்கிறத அவருக்கு உபதேசிச்சுட்டாரு. ஆனா இவருக்கு அது என்னமா புரிஞ்சிருக்கும், புரிஞ்சவனுக்கு புரிஞ்சு போச்சு. நல்ல உணவு வச்சிருந்தாலும் இந்த வித வேலை செஞ்சிடும். இல்ல இப்ப அந்த இடத்துல இப்ப உயிருக்கு வந்து எந்த விதமான வலி வேதனை எந்த அனுபவமே இல்ல அப்படிங்கிறாங்க. அந்த அந்த உடல்மான அகங்காரத்துக்கு தான் அந்த வலி, உயிருக்கு எந்த வலியுமே இல்ல இல்லீங்களா. அதாவது இந்த உணர்வு வந்து எது உணர்வா வெளிப்படுறது, இது உணர்வு உடம்புல இல்ல. ஆனா அந்த உடலுக்கு உணர்வு கொடுக்கறது இந்த பசி, தாகம், சுகம், துக்கம், இது எல்லாமே உயிருக்கு தான். ஆமா, அதுதான் உடல் வலிய வந்து பிரதிபலிக்கும் பொழுது வலியாவும் உணர்வாகவும் உணர்ச்சிகளாகவும் எல்லாமாவும் பிரதிபலிக்கும். அப்ப அடிச்ச ஒண்ணு உணருதுல, அதுக்கு பதிலாக சொல்லி காட்டாரு, உன்னை தொடும் போது தொடு உணர்வு இருக்குல்ல, அது எது அப்படின்னு கேக்குறாரு. உயிர், அது உயிர் தான். எது உணருது? அறிவு. அறிவு தானே உணருது. அறிவு இல்லையா அறிவு. அப்ப பாருங்க, உயிர் வேற அறிவு வேறையானா, உணர்வா இருக்கிறது உயிர், உணர்வு முடியுதுன்னு ஒண்ணு உணர்வு பாருங்க, அது அறிவு. அப்ப அறிவை அறிவால் அறி. அந்த வலி வேதனை உயிர் தான். ஆனா உயிர் வலி வேதனை கிடையாது. அதோடைய சுயம் வந்து ஒண்ணுமில்ல. ஆனா வலி வேதனை உயிரானா. ஆமா, ஆனா உயிர் வந்து வலி வேதனை. அதாவது இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு கேட்டா உயிருக்கு தான் வருது.
அந்த நபர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் அடிச்சுதான் நினைக்கிறார். அவருங்கிறத அவர் என்னவா எடுத்துக்கிறாருன்னா உயிரை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, உயிர்ல வலிக்குதுன்னு. அவர் உடலை தானே நானும் நினைச்சிட்டு இருப்பாரு. உயிர் தான் கடவுள், அந்த உணர்வு தான். அந்த உணர்வை உணர்ந்து இல்லையே இப்ப எது உணர்ந்ததோ அது அதுலயே நிக்கட்டும்ங்கிறார். எது உணர்ந்ததுலயே இப்ப அந்த வழிய அது அதுலயே நிக்கட்டும்னார். இதுதானே ராமகிருஷ்ணருக்கும் நடந்தது. காளி ஞாபகமாவே இருப்பார் இல்லையா, சதா காளியை தவிர. ஏன்னா அதையே தியானிச்சு தியானிச்சு காளியை கடந்து போறதுக்கு இவரால முடியாது, கண்ணு முன்னாவே நிக்கும். அப்ப கரெக்டா தோத்தாபுரி என்ன பண்றாரு, கீழே ஒரு சின்ன ஓடை எடுத்து அப்படி நெத்தியில கீர்ன உடனே இந்த வலிக்கும். அப்ப இதை கவனிக்கிறியா இது எது உணருதோ அதை உணரு அப்படிங்கிறார். அந்த உணர்வுலயே தான் கவனம் போக 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 இவர் அந்த காளியும் கடந்து வெறும் உணசுத்த உணர்வா மாத்திரமே இருக்கிற ஒரு பரிபூர்ண நிலைக்கு போறாரு. ஆனா அந்த முறை அவருக்கு மட்டும்தான் ஏற்றதா இருக்குது. இப்ப நிறைய பேர் அந்த லெவல்ல போயிருக்காரு, அவரு விழுந்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கு அத முழு நிலையும் முழுமையை உணர்த்துறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடை வச்சிருக்குது. ஏன்னா அவரு அந்த விளிம்புல இருக்காரு, அவருக்கு எல்லாம் புரியுது, விசாரணம் தேவையில்லை. அது ஒண்ணுதான் என்னன்னா அந்த உணர்வுக்கு ஒரு ரூபம் வந்துருது, காளி ரூபம் வந்துருது. அதான் அவர் ஏற்கனவே காளி கொடியெல்லாம் பேசிக்கிட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு அவர் ஏற்கனவே நல்லா அந்த 99.99% இருக்காரு அவரு. ஆமா, அது இவருடைய பாவத்துல அது ஒரு உருவமாவே தெரியுது இவருக்கு. ஆனா இவருக்கு ஒரு நிறைவின்மை இல்லை, அது ஒரு நிறைவாவே இல்ல. ஆனா அப்ப என்னதான் நான் பண்றதுக்கும் போது அந்த வலியை உணர ஆரம்பிக்கும் போது, ஏன்னா ரொம்ப அழுத்தமா நெத்தி பொட்டுல கீர்னவன அந்த வலியை உணரும் போது அந்த வலிக்கு உருவம் இல்ல பாருங்க. அப்ப அந்த வலிக்கு உருவம் இல்ல, ஆனா உணர்வு இருக்கு. அந்த உணர்வாலேயே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த உணர்வை அந்த உணர்வுக்குள்ள செலுத்தி, அந்த உணர்வை அந்த உணர்வுக்குள்ள செலுத்தி அந்தந்த கணத்துல அந்த உணர்வை உணர்ந்துகிட்டு இருக்க முடியுது இல்லையா நம்மளால. காளி வேற நான் வேறங்க துவைதத்தில் இருக்கிற போது அப்புறம் முழு திருப்தியான ஒரு சாந்தி நிலை வராதில்லை இல்லைங்களா? வரவே வராதில்ல. நான் வேற காளி வேறங்கிற போது ஏதோ ஒரு சித்திகளை ஒரு இதை கொடுத்தாலுமே அது ஒரு தற்காலிகம் தானே, ஒரு முழுமையான ஒரு பூர்ண திருப்தி கொடுக்காது இல்ல அது. ஆமா, அவரும் இருக்காரு, காளியும் இருக்கு, அவ்வளவுதான். அது உச்சபட்சமா அங்க போய் நிக்குது. ஒண்ணுதான்னு முடிச்சு விட்டுட்டாரு தோத்தாபுரி. ஆமா, இப்ப காளியை உணர்றதுக்கு ஒண்ணு இருக்கும்ல இங்க. ஆமா ஆமா, இங்க இருந்தா தானே காளின்னு ஒண்ணு சொல்றதுக்கு சாட்சி வேணுமே. ஈஸ்வரனே வந்தாலும் அது ஈஸ்வரனை பாக்குறதான பெருசு. சரி சாமி, அதான் அழகா சொல்லுவாரு. அப்ப கடவுள் தெரியுறாரு அப்படின்னா தனியா இன்னொரு கடவுள் இல்ல, நீதான், அதாவது உன்னுடைய சங்கல்பத்தினால நீதான் இன்னொரு கடவுளை உனக்கு நீயே பிரதிபலிப்பேன்றாரு. அதுவேதான் உனக்கு ஒரு உருவத்துல நின்று. அது எப்படிங்க இருக்கும்? கனவுல தானே நடக்குது, கனவுல தானே நடக்குது. எத்தனையோ பறவையா என்னென்னமோ நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அல்டிமேட்டான இதெல்லாம் அங்க கற்பனையா பண்ணுவாங்க, வருது இல்ல? ஆமா, அதெல்லாம் முடிச்சு பார்த்தா எல்லாம் தன்னுடைய அறிவு தான். அந்த மாதிரி அவருக்கு அந்த பிரதிபலிக்குது. அப்ப என்ன பண்றதுன்னு போது அந்த ஓட்டை எடுத்து நெத்தியில கீறி விட்டோம்னா அப்ப அந்த கீரின வழி உணர்வு இருக்கும் இல்லையா, உணர்வு தானே. அப்ப அந்த உணர்வை இது கவனிக்குது. அப்புறம் கவனிக்கும் பொழுது அந்த உணர்வு இருக்கு. அப்புறம் அந்த உணர்வு திருப்பி என்ன பண்ணுது, திருப்பியும் கவனிக்குது. அந்த உணர்வு போகுது, திருப்பியும் கவனிக்குது, திருப்பியும் இருக்கு, திருப்பியும் போகுது, திருப்பியும் கவனிக்குது. ஏன்னா வழிங்கிறது அப்படியே தொடர்ச்சியா அப்படியே வலிச்சுக்கிட்டே இல்லை, அப்படியே வருது போகுது வருது போகுது, விண்ணு போகுது. ஒரு வழிக்கு இன்னொரு வழிக்கு உள்ள இடைவெளி இருக்கும். அந்த வழி வேற நான் எப்போ இருந்துட்டு இருக்கிறேன், வழி வருது போகுது, நான் சாட்சியாவே இருக்கிறேன் அப்படிங்கறது ஒரு புடிமானம் புடிச்சுக்கிறாரு அவர். ஆமா, அப்படியே அது உணர்ந்துகிட்டே இருக்கும் போது அது மறையும், திருப்பியும் உணர ஆரம்பிக்கிறார், திருப்பியும் போகும், திருப்பியும் உணர ஆரம்பிக்கிறார். இப்படியே கண்டினியூஸா அந்த திருப்பி அந்த வழிக்கே கொண்டு போய் தன் கவனத்தை நிறுத்தி பார்க்கும் போது அப்புறம் இந்த நிறுத்தி கவனிக்கிறது மேல கவனம் போகுது. எது ஒண்ணு கவனிக்குது இத அப்படிங்கறது மேல அவர் கவனம் தொற்றி படிச்சு அப்புறம் கவனிக்கிறதையே கவனிக்கிறாரு. இப்ப கவனிக்கிறதே கவனிக்கும் பொழுது வழி வேற கவனம் வேற கவனிக்கிறவன் வேறன்னு இல்லாம எல்லாம் ஒன்னாயிடுது. அந்த ஒண்ணுலயே ஒன்னா இருந்து அப்படியே கரைஞ்சு போயிடுறாரு காலம் இல்லாம. அப்புறம் பூரணமான அந்த ஒரு சாந்த நிலை அங்க நடக்குது இல்லையா? இதெல்லாம் இப்ப கேட்கலாம், இதெல்லாம் நடக்கணும்னா அவனுடைய அருள் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி யாரும் ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அந்த காலத்துல. அறிவு எந்த அறிவுல மண்டையில ஏற்றதுல ஒரு பிரயோசனமும் இல்ல.
கடைசியில எல்லாம் என்ன ஒன்னாலும் கடைசியில அருளும் வேணுமே அப்படின்னு பகவான் சொல்ற மாதிரி அந்த அருள் இருந்தா மட்டும்தான் அந்த முடிவு வந்து சாத்தியம். இல்லைன்னா அந்த 99.999 உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்கு தெரியும் அது எப்போ 100 ஆக்கணும்னு அதுக்கு தெரியும் இல்லையா. ஆமா ஆமா 99.9 ஆக்கணுதுக்கு இன்னும் ஒன்ன கூட்டி ஒண்ணுமில்லாம பண்றதுக்கு அதுக்கு தெரியாதா? இல்ல இப்ப நீங்க டவுன்லோடு பாத்தீங்கன்னா அந்த 99.99 வரைக்கும் சீக்கிரம் ஆகி போயிரு. அந்த 1% மட்டும் டவர் இருக்காது, ஆகவே ஆகாது, அடுத்த நாள் கூட ஆகாது. இல்ல 99.9% என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துட்டு வந்துரும். அந்த 1% தான் திருப்பி எல்லாத்தையும் ஒன்னாக்கி சிஸ்டத்துக்குள்ள கொடுக்கணும். அது ஒண்ணு கொடுத்தாதான் இந்த 99.99 பூர்ணமாகும். ஆமா இல்லைன்னா அங்க 1% ஒண்ணுதான், 99.9 ஒண்ணுதான். அங்க எல்லாரும் ஈக்குவல் தான். அது வந்த கணக்கே எடுத்துக்க முடியாது. ஆமாங்க அந்த மாதிரி ஆயிடும். ஒரு ஏக்கத்திலேயே முட்டிக்கிட்டே நீங்க ஐயோ டவுன்லோட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி நான் லப்பர் ஒல்லாப்போ அப்படிங்கிற மாதிரி கூட கிடையாது. அந்த ஒன்னாவது டவுன்லோட் ஆகிறவனும் ஒண்ணுதான், 99.99 ஒண்ணுதான். அது நீங்க சொன்ன மாதிரி அது கருணையாலதான் நடக்குதுங்க அது. ஆமா ஏன்னா இந்த இடம் வரைக்கெல்லாம் வரலாம், இதுக்கு மேல வந்து அது வாயால உரைக்க முடியாது, அத வந்து சொல்லவே முடியாது, இதுக்கு மேல கைய பூச்சிட்டுலாம் போய் அங்க விட முடியாது. நீ அதுவா கரைஞ்சு போற ஒண்ணு அடையாளம் இல்லாம அந்த சுத்த வெளியாவே ஆயிடும் இந்த அறிவுங்கும் போது. அதுக்கப்புறம் அதுவாதான் அந்த இடத்துக்கு போகும் பிரயாணிக்கும். அது நிகழும், ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் அது நிகழும். அது நிகழ்ந்து அப்படி நிகழ்ந்துதான் அது பூரணத்துக்கு போகும். அதனால இப்ப வரைக்குமே இந்த அறிவை வந்து தெளிவா கேட்டு இத உள்வாங்கி இது புரியுது எனக்கு அப்படிங்கறது மிகப்பெரிய வரம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுதான் அதுக்குள்ள போக முடியும். ஒத்துக்கணும். இப்போ ஒரு சராசரி மனுஷனை வச்சுட்டு கடவுளை டெய்லி கும்பிட்டு இருக்கிறவன ஏப்பா நீதான்ப்பா கடவுளையே பாக்குற உன்னவோட கடவுளா பெருசு நீதான் பெருசுன்னா அவன் முதல்ல ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா அந்த ஒத்துக்கிற பக்குவமே இல்லாம இருக்க முடியல இல்லைங்களா. இப்ப நம்ம அதை ஒத்துக்க கண்டிஷனுக்கு நம்மளை கொண்டு வந்து இருக்கிற போது அதுவே பெரிய கருணை தான். அதுலயும் இன்னொன்னு கூட என்ன சொல்லலாம்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் உட்காந்து அதுக்கு நேரம் ஒதுக்கி இப்படி உள்ள போய் அதை புரிஞ்சு அந்த உணர்வை மேலோங்க செய்யணும் அப்படின்னா அது சாத்தியம் இருக்கானா? எல்லாருக்குமே எல்லா காலத்திலயும் இப்படி ஒரு சாத்தியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயோ ஒண்ணு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நடத்தலாம். ஆனா சில பேர் வந்து இப்ப நம்ம பேசுறத கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு சத்தங்கத்தை கேக்குறாங்கன்னா இவங்க சும்மா வெறுமனே இதை கேட்டு இதுல பேசுறவங்களாவும் பதில் சொல்றவங்களாவும் அவங்கள நிலைநிறுத்தி அதை உணர்ந்து பார்க்கும்போது தானாவே இந்த உணர்வு நிலைக்கு கடத்தப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு உடனே இதோடைய பலன் கிடைக்கும், அது புலப்படும் உள்ள இல்லையா. அப்ப அதுவே ஒரு பெரிய கிஃப்ட். அது ஆமா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு படிக்கட்டா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா எல்லாருக்குமே இப்படி கேள்வி கேட்க தோணுமா? தெரியாது. எல்லாருமே அப்படி கேள்வி கேட்டாலும் இப்படி பதில் வருமா? அதுவும் தெரியாது. அதுவா கேட்கறது தான், அதுவா வர்றதுதான். எல்லா நேரமும் இப்படிதான் வருமா? தெரியவே தெரியாது. கேட்கறவங்களுக்கும் தெரியாது, சொல்றவங்களுக்கும் புரியாது. இங்க கேட்கறவன் சொல்றவனே இல்ல, அது அப்படிதான் நடக்குது இல்லையா. உலக விஷயத்த பேசல நம்ம, அதனால அது அப்படிதான் இருக்கு. அது அப்படிதான் நடக்குது. அது ஒன்னும் பிளான் பண்ணி பண்றதுங்கிறது இங்க வேலைக்கு ஆகாது. இது வந்து யாருக்கோ எங்கேயோ ஒரு தாகம் இருக்கு, அவங்களுக்கு போக வேண்டியது. அது யார் மூலியமா தூண்டி விட்டு அத யாருனாலும் பேச வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் நம்பர் கொடுத்து எல்லாருமே இதே கேள்வி கேட்கறாங்க, இல்ல அவங்க இதே கேள்வியை வேற பாணியில அவங்களுடைய இதுல கேட்கறாங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா எல்லா நேரமும் இது பதில் கொடுக்க ஏதுவான காலம் இருக்குமா தெரியாது. இப்ப நீங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு வரீங்க, நீங்க என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிட்டீங்க, என்னால பேச முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைம் இருக்கு, நீங்க மேபி தூங்கி இருக்கலாம், இல்ல வேற வேலையில போய் கன்வீட் ஆயிருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு காலத்தை உருவாக்கி அது பேசட்டும் அப்படின்னு அது நிகழ்த்திக்குது இல்லையா இத. அதனால வந்து இது இப்படிதான் இருக்குதுங்கிறது இருக்கு. இது எல்லா காலங்கள்லயும் இது இப்படி நடத்திக்க முடியுமான்னா தெரியல. ஏன்னா திடீர்னு நம்ம ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருப்போம், அந்த சமயத்துல ஒரு கால் வரும், அவங்க அந்த பக்கம் ஐயோ நம்ம ட்ரை பண்றோமே நம்ம பேசவே முடியலங்கிற மாதிரியான நிறைய பேர் அது மாதிரி நினைக்கிறாங்க. பேசக்கூடாதுன்னு இல்ல, பேசவே கூடாதுங்கிறது இல்ல. ஆனா என்ன விஷயம்னா
இது அதுவாதான் நடக்குது. அது அப்படி அமைச்சு கொடுக்கணும். அப்படி எப்படி அது சூழ்நிலையா அப்படி அமைச்சு கொடுக்கணும். ஆமா, அதுவாதானே அமைக்குது. நம்ம ஒண்ணும் திட்டமிடுறது இல்லைங்க. பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு இங்க மனசு வேணுமே, அப்படி ஒண்ணு இல்லையே. ஆமா ஆமா ஆமா. அது என்ன பேச போற, அவங்க ஒருவேளை கேள்வி இருக்கலாம், அந்த கேள்விக்கு அவங்களே தான் நான் பதில் கண்டுபிடிக்கணும், நானே கேட்கணும், அவன் பதில் வாங்கணும்னா அப்படி ஒரு காலம் இருக்குது. அப்படி அவங்களுக்கு அந்த நம்பர் கிடைச்சு அவங்க போன் பண்றாங்க அப்படின்னா அது அது அமையும். ஏன்னா எத்தனையோ பேர் போன் பண்ணா கூட என்னால எடுக்க முடியுது இல்லையா? ஏன்னா எடுத்துட்டு சும்மா அலோ சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு வைக்கிறதோட அவங்களுக்கு அவங்களுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், அவங்களை அந்த நிலையில இருந்து மேல் நோக்கி கடத்தணும்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் டைம் 1 மணி நேரமும் ஆகலாம். இப்ப நம்மளே பாருங்க 1.5 மணி நேரம் பேசணும். இதுக்கு முன்னாடி நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாம் பேசின காலம் தான் இருக்குது முன்னாடி. அப்படி எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முறையான காலத்தை அதுவே வகுத்து பிரம்ம ஏற்பாடு பண்ணும். இந்த மாதிரி ஆன்மீகம் இருக்கிறவங்கள சில பேர்லாம் தொடர்பு கொள்ளவே முடியாது. போன் நம்பர்லாம் யாருக்குமே கிடையாது. கிடைச்சாலும் இவங்களாம் பேசவும் மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி அது இயற்கையா அது அமையணும். ஆமா, அது நடக்கும், பார்க்கலாம். இல்ல இப்ப பேசுற அத்தனை பேருமே அப்படி சந்திச்சவங்க தானே. இப்ப நீங்களும் நானும் என்ன அறிமுகம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லையா? ஆமா, நீங்க எப்படியாவது நம்பரை பிடிச்சி அங்க இருந்து வந்து நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. வரவங்க நம்ம தவிர்த்துறது இல்ல, அவங்களுக்கு உண்டான நியாயமான கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் சொல்றோம். வரணும்னு நினைக்கிறவங்கள அது கொண்டு வந்துருது தானாக. ஆமா, அதுதானே இங்க இருக்கிற விஷயம், நம்மளால நடத்தப்படுறது இல்லையா? ஆமாங்க, அதோட அது அப்படியே வழி நடத்திட்டு வந்துருது. நடக்கட்டும், பார்ப்போம். ஆமாங்க.